வபரகாத்துஹு. வாசத்துக்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய இந்த ஆய்வரங்கத்துடைய 4வது அமர்வு ஹிதாயத் நபியுடைய ஹர்ஃபுடைய பாடம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இதுவரை ஒரு 100 பக்கங்கள் முடிவடைந்து அதைத் தொடர்ந்து ஹர்ஃபுடைய பாடத்தை பற்றி விளக்கம் தருவதற்காக, அதனுடைய கருத்துரையை வழங்குவதற்காக 2ஆம் படிவ மாணவர் அல்-ஹாஃபிஸ் எஸ் முஹம்மது அப்பாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதுவரை ஹிதாயத் நபி கிதாபிலே முகத்திமா, முதல் பங்கு, 2வது பங்கு என்று 3 விஷயங்களை 3 மாணவர்கள் தெளிவாக பேசிவிட்டு சென்று விட்டார்கள். நான் அந்த கிதாபிலே உள்ள 3வது பங்கான ஹர்ஃபுகளை பற்றியான ஆய்வுகளை பற்றி பேச உள்ளேன். இந்த ஹர்ஃபுகளை பற்றியான ஆய்விலே முதலில் தஅரீஃப் ஹுரூஃபுன் ததுல்லு அலா மஅனா ஃபீ கைரிஹா, தான் அல்லாதவற்றில் உள்ள அர்த்தத்தை அறிவிக்கும். இந்த ஹர்ஃபுகள் மொத்தம் 17 பங்குகளாக பிரிக்கின்றார்கள். ஹுரூஃபுல் ஜர், ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபஅல், ஹுரூஃபுல் அத்ஃப், ஹுரூஃபுல் தக்தீர், ஹுரூஃபுல் நிதா, ஹுரூஃபுல் ஈஜாப், ஹுரூஃபுல் ஜியாதா, ஹர்ஃபா தஃப்ஸீர், ஹுரூஃபுல் மஸ்தர், ஹுரூஃபுல் தஹ்லீல், ஹர்ஃபுல் தவக்கு, ஹுரூஃபுல் ஹர்ஃபா இஸ்திஃபாம், ஹுரூஃபுல் ஷர்த், ஹர்ஃபுல் ரதா, நூன் தாவு தஅனீசி சாக்கினத்து, தன்வீன், நூன் தஅக்கீத் என 17 வகைகளாக பிரிக்கின்றார்கள். முதலிலே நாம் ஹுரூஃபுல் ஜர், முதல் பங்கை, முதலில் உள்ள முதல் வகையை பற்றி பார்ப்போம். ஹுரூஃபுல் ஜர், இதற்கு தாரீஃப் ஹுரூஃபுன் உதியத் லிஃப்லாயில் ஃபஅலி வ ஷிப்ஹிஹி அவ் மஅனல் ஃபஅலி இலா மா தலீஹி. ஃபஅலையோ அல்லது ஃபஅலுக்கு ஒப்பானதையோ அல்லது மஅனல் ஃபஅலுடைய அர்த்தத்தை கொண்டதையோ அடுத்துள்ள இஸ்மின் பக்கம் இணைப்பதற்காக வைக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் இந்த ஜர்ருடைய எழுத்துக்கள். உதாரணமாக மரத்து என்ற ஃபஅலை ஸைதின் என்று ஸைதுடன் இணைத்து வைக்கக்கூடிய எழுத்தாக இந்த பா என்பது இருக்கின்றது. அடுத்ததாக அன மாறுன் என்று இது ஃபஅலுக்கு ஒப்பான இஸ்மு ஃபைலை அதற்கு அடுத்துள்ள இஸ்மின் பக்கம் இணைப்பதற்காக இந்த பி அன மாறு ஸைதின் என்பதாக இருக்கிறது. அடுத்து ஹாதா, இதிலே உள்ரங்கத்திலே உஷீர் என்ற ஃபஅலுடைய அர்த்தம் இருக்கிறது. இந்த ஃபஅலுடைய அர்த்தத்தை கொண்டதை ஹாதா ஃபி தாரி என்று தாரி பக்கம் இணைக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இந்த ஃபீ என்ற ஜர்ருடைய எழுத்து வந்திருக்கின்றது. இந்த ஜர்ருடைய எழுத்துக்கள் மொத்தம் 19 ஆகும். முதலாவதாக மின் என்பது இப்திதாஉல் காயா, எழுகையின் ஆரம்பத்திற்காக வரும். இதை எழுகையின் ஆரம்பத்திற்கு வரக்கூடிய மின் என்று எப்படி அறிந்து கொள்வது என்றால், இதற்கு எதிர்மறையிலே முடிவென்பதற்கும், அப்படி இருந்தால் இது இப்திதாஉல் காயாவுடைய மின் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக சிர்து மினல் பஸ்ரதி என்று இருந்தால் இதில் கூஃபதி என்று அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. எனவே இது இப்திதாவுடைய மின் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மின் என்பது தபிஈன், விளக்குவதற்காக வரும். இதை தபிஈனுடைய மின் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு அடையாளம், அந்த மின்னுடைய இடத்திலே அல்லதி என்ற லெஃப்லை வைக்கும் பொழுது அர்த்தம் சரியாக பொருந்தக்கூடியதாக இருந்தால் அந்த மின்னை தபிஈனுடைய மின் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஃபஜ்தனிபு ரிஜ்ஸா மினல் அவ்தான் என்று அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது இந்த இடத்திலே அல்லதி ஹுவ ஃபஜ்தனிபு ரிஜ்ஸா, நீங்கள் அசுத்தத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட அசுத்தம் என்றால் அதுதான் சிலை வணக்கம் என்று இந்த மின்னுக்கு அல்லதி என்ற லெஃப்லை வைக்கும் பொழுது அர்த்தம் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது தபிஈனுடைய மின் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மின் என்பது தபிஈல் வகலோடைய சிலது என்ற அர்த்தத்திற்காக வரும். அது சிலது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடிய மின் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், அந்த மின்னுடைய இடத்திலே வகல் என்ற லெஃப்லை வைக்கும் பொழுது அர்த்தம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அகல்து மினத் தராகிமி, மிருகங்களில் சிலதை நான் எடுத்தேன் என்று சொல்லும் பொழுது இங்கே அகல்து பகது தராகிமி என்று சொல்லும் பொழுது அர்த்தம் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதை நாம் பகலுடைய மின் என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மின் என்பது ஜாயிதாவாக வரும். இந்த ஜாயிதாவாக வருகின்ற மின்னலை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அந்த ஜாயிதாவாக வரக்கூடிய மின் இருந்தாலும் அதை இல்லாமலாக்கினாலும் அர்த்தத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அப்படியாக இருந்தால் அதை ஜாயிதாவான மின் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மா ஜாகனி மின் அஹதின் என்று சொல்லும்போது இந்த மின் என்பது ஜாயிதாவாக வந்திருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஜாயிதாவான வரக்கூடிய மின் என்பது மன்ஃபியான கலாமில் தான் வரும்.
உஸ்பத்தான கலாமில் இந்த மீன் என்பது ஜாயிதாவாக வராது. ஆனால் கூஃபாவாசிகள் ஒரு உதாரணத்தை காட்டி இதை ஜாயிதாவான மீன் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் காட்டுகின்ற உதாரணம் அதுக்கான மீன் மதர் திட்டமாக மழை பொழிந்தது என்று இந்த மீனை ஜாயிதாவான மீன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த மீன் என்பது ஜாயிதாவான மீன் இல்லை. மாறாக இந்த மீனுக்கு தபியினுடைய அர்த்தமோ அல்லது தபியினுடைய அர்த்தமோ கொடுக்க வேண்டும். அதுக்கான மீன் மதர் மலைகளிலிருந்து சில துளிகள் மலைகளிலிருந்து சிலது ஆகியுள்ளது திட்டமாக ஆகியுள்ளது என்று நாம் அர்த்தம் கொடுக்கலாம். அடுத்ததாக இலா என்பது இன்திஹாவுல் காயா எல்கையின் முடிவிற்காக வரும். இதை எல்கையின் முடிவிற்காக எப்படி எழுதிக் கொள்வது என்றால் இதற்கு முன்னால் இப்திதாவுல் காயா எல்கையின் ஆரம்பம் இருக்கும் செற்றுமினால் பசரதி என்று இருக்கின்றது இதற்கு முடிவாக இலக்கூஃபத்தி என்று இதை இன்திஹாவுல் காயாவுடைய இலா என்று அர்த்தம் இது இன்திஹாவுல் காயாவுடைய இலா என்று அர்த்தம் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த இலா என்பது மகாபுரை அர்த்தத்திலே சில நேரங்களில் வரும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்பொழுது பகுசிலு உஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி என்று கூறும்பொழுது வலங்கை உட்பட என்று இதற்கு மகாபுரை அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்தது மூன்றாவது ஹத்தா என்பதும் இலாவை போலதான். இதுவும் இன்திஹாவுல் காயாவை அறிவிக்கும் இன்னும் மகாபுரை அர்த்தத்தில் வரும். ஆனால் இது மகாபுரை அர்த்தத்தில் அதிகமான நேரங்களில் வரும். இரண்டுக்கும் உதாரணம் நிம்துல் பாரி ஹத்தா சபாஹி என்று சொல்லும் பொழுது நான் இரவிலிருந்து காலை வரை தூங்கினேன். இந்த ஹத்தாவிற்கு இன்திஹாவுல் காயாவுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்ததாக இது மகாபுரி அர்த்தத்தில் அதிகமாக வருவதற்கு உதாரணம் பதிமல் ஹாஜு ஹத்தல் மஷாத்தி என்பதிலே ஹாஜிகள் எல்லாம் திரும்பினார்கள் நடந்து சென்றவர்கள் உட்பட என்று இந்த ஹத்தாவிற்கு மகாபுரி அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்து இந்த ஹத்தா என்பது லமீர்களிலே நடந்து வரக்கூடியவர்களுடனே ஹாஜியும் வந்தார்கள் என்று சொல்வார்கள். அடுத்து இந்த ஹத்தா என்பது வெளிப்படையான இஸ்மில் தான் நுழையும். லமீர்கள் நுழையாது. உதாரணமாக இலேகி என்று வருவது போல இலேகி என்று வருவது போல ஹத்தாகு என்றெல்லாம் வராது, ஹத்தாகு என்றெல்லாம் வராது. ஆனால் வரலாறு இமாம் அவர்களுக்கு மட்டும் மாற்றமாக அவர்கள் ஒரு உதாரணத்தை காட்டுகின்றார்கள். வரா வல்லாஹி லா யபகா உனாஸ் ஃபதன் ஹத்தா கயா இப்னு அபீ ஸியாத் என்ற இடத்திலே ஹத்தா என்பது க என்ற லமீரிலே நுழைந்திருக்கின்றது. இது மிகவும் ஷாத் குறைவுதான். அடுத்ததாக ஃபீ என்பது வர்ஃபியாவிற்காக வரும். அதாவது ஃபீக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபீக்கு பின்னால் உள்ள ஒன்று ஃபீக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு ஃபீக்கு பின்னால் உள்ள ஒன்று வர்ஃபாக இருக்க வேண்டும். உதாரணமாக வீட்டிலே இருக்கின்றார் என்று லர்ஃபுடைய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மின்னன் ஃபீ என்பது அடுத்ததாக இந்த ஃபீ என்பது அலாவுடைய அர்த்தத்திலே வரும். உதாரணமாக கூறும் பொழுது வலவு சல்லிமன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹ்லி இந்த இடத்திலே ஃபீக்கு அலாவுடைய அர்த்தத்தில் பேரிச்சம்பழ கட்டையின் மீது என்று அலாவுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்து பா என்பது இல்சாக இஸ்திஆனத் தஅலீல் முஸாஹபா முகாபலா தஅத்தியா வர்ஃபியா என்று ஏழு வகையான அர்த்தத்தில் வரும். இன்னும் ஜாயிதாவாகவும் வரும். முதல் முஸாஹபா உதாரணம் மரத்து ஜெய்துக்கு அருகாமையில் நடந்து சென்றேன் என்பதிலே என்னுடைய நடை ஜெய்துக்கு அருகாமையில் உள்ள இடத்திலே சேர்ந்து விட்டது என்று உலக அர்த்தமாக இருக்கும். அடுத்ததாக இஸ்தியான உதவி தருவதற்கு உதாரணம் கத்தபத்து பில் கலமி பேனாவின் உதவியை கொண்டு நான் எழுதினேன் என்பதால். அடுத்த அழியதுக்கு உதாரணம் இன்னக்கும் வரத்தும் அம்சுசக்கும் வித்தியாதிக்கும் நீங்கள் காலை கண்டதை கடவுளாக எடுத்துக்கொண்டதின் காரணமாக என்று வாவிற்கு தாயினுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்ததாக முசாஹபா ஹரஜ ஜெய்து வெளியே அவனுடைய என்று இந்த வாய்ப்புக்கு உடன் என்று முசாஹபாவுடைய உடன் என்ற அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்து முகாபலா கெரேது பகரம் என்ற பகரமுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். பிரித்து ஹாதா பிதாக இதற்கு பகரமாக அதை நான் விற்றேன் என்பதாக. அடுத்து முத்தாத்தியாக ஆக்குவதற்காக இந்த பாய்வது வரும். தகபுத்து இதை நான் விற்றேன் அதற்கு பகரமாக இதை நான் விற்றேன் என்பதாக. அடுத்து இந்த பாய்ப்பு முத்தாத்தியாக ஆக்குவதற்காக ஒரு உதாரணமாக தகபத்து பி ஜைதை நான் அழைத்து சென்றேன் என்று அது முத்தாத்தியாக ஆக்குவதற்காக வரும். அடுத்ததாக லர்ஃபியாவிற்காக வரும். உதாரணமாக ஜலஸ்து பின் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே நான் அமர்ந்தேன் என்ற உதாரணத்தை போல.
அடுத்து ஜாயிதாவாக இந்த மின் என்பது வரும். இது மின் என்பது இஸ்திஃபாமுடைய நபர்லையும் நஃபியுடைய நபர்லையும் கியாஸ் சட்ட ரீதியாகவே ஜாயிதாவாக வரும். உதாரணமாக இஸ்திஃபாமையும் மா ஸைதுன் பி காயிமின் என்பதாக, ஹல் ஸைதுன் பி காயிமின் என்பதாக சட்டபூர்வமாக வரும். இன்னும் மர்ஃபூஆன இஸ்மிலையும் மன்சூபான இஸ்மிலையும் கியாஸ் இது சிமான் சரிவெளி செய்தியாக இதிலே வாய்ப்பு ஜருடைய வாய்ப்பது அதிகப்படியாக வரும். உதாரணமாக ஹஸ்பிக ஸைதுன் என்பதை போலவும் கஃபா பில்லாஹி ஷஹீதா என்பதை போலவும் மர்ஃபூக்கு உதாரணம். மன்சூபுக்கு உதாரணம் வால்கா பியதிஹி என்பதிலே வால்கா எதகு என்பதன் அசல் இது வாய்ப்பது ஜாயிதாவாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக லாம் என்பது இஹ்திஸாஸ் குறிப்பாக்குவதற்காக வரும். உதாரணமாக அல் ஜுன்னூலில் ஃபரசி சேனா என்பது குதிரைக்கு உரித்தானது என்பதை போல. அடுத்து தகவலுடைய அர்த்தத்திற்காக இந்த பா என்பது இந்த லாம் என்பது வரும். உதாரணமாக வரம்புக்கு நான் அவனை அடித்தேன் நீ தகுதியை ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக என்று லாமிற்கு தகவலுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்து இந்த பா இந்த லாம் என்பது ஜாயிதாவாகவும் வரும். உதாரணமாக ரதீஃப லக்கும் என்பதிலே இந்த லாம் என்பது ஜாயிதாவாக வந்திருக்கின்றது. அடுத்து இந்த லாமை கவுருடன் வழங்கப்படும் பொழுது அன்னுடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது வகால அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு லவ் கான கைரம் மா சபகுனா இலைஹி என்ற உதாரணத்திலே இது காஃபிர்கள் ஈமான் கொண்டவர்களை பற்றி என்று இந்த லாமிற்கு அன்னுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்து ஆச்சரியமான சமயத்திலே இந்த லாமிற்கு வல்லாஹி என்ற கசப்புடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். பூமியில் தரை மட்டத்தில் வாழ்வதற்கு தான் கஷ்டம், மலை உச்சியில் வாழ்வதற்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது புதுலி இமாமினுடைய வயிற்றிலே அவர்கள் கவிதையில் அவர்கள் சொல்கின்றார்கள், வாசல் திரவியம் உள்ள மலை உச்சியில் வாழ்பவர்களுக்கும் நாட்கள் கடப்பது என்பது என்று அவர்கள் ஒரு ஆச்சரியமாக சொல்லும் பொழுது இந்த லாமிற்கு கசமுடைய வல்லாஹி என்ற கசமுடைய அர்த்தத்தை கொடுப்பார்கள். அடுத்ததாக ருப்ப என்பது எப்படி ஹபரித்தான கம் என்பது அதிகத்தின் அர்த்தத்தை அறிவிக்கின்றதோ அதே போல இந்த ருப்ப என்பது குறைவின் அர்த்தத்தை அறிவிப்பதற்காக வரும். இந்த ருப்ப என்பது கலாமின் ஆரம்பத்தில் தான் வரும். அடுத்ததாக இந்த ருப்ப என்பது ஒன்று மௌசூஃபான நக்கிராவின் மீது நுழையும் அல்லது மன்சூபான நக்கிராவான மையஸ் அதற்கு தமீஸாக எப்பொழுதும் ஆட்பாடான ஒருமையான மூடலான லமீர் இருக்கும். அந்த லமீரில் இந்த ருப்ப என்ற ஹர்ஃப் நுழையும். உதாரணமாக ருப்பகு ரஜுலன், ருப்பகு ரிஜாலன், ருப்பகு ரஜுலைனி என்பதை போல, ருப்பகு இம்ராத்தன் என்பதை போல. ஆனால் கூஃபாவாசிகள் இதற்கு பின்னாடி வருகின்ற மையஸுக்கு தோதுவாக அந்த லமீரையும் இருமையாகவும் அல்லது தன்மையாகவும் கொண்டு வர வேண்டும் என்று ருப்ப ரஜுலின் கரீமின் சங்கையான மனிதர்களால் சிலரை நான் சந்தித்தேன் என்பதாக. அடுத்து இந்த உப்பை என்பது இதற்கு பின்னால் சிலது என்ற அர்த்தத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் இதற்கு பின்னால் மாதிரியான பெயர் இருப்பது அவசியமாகும். ஏனென்றால் இப்போ மாதிரியை வைத்துதான் நாம் வந்து குறைவு என்று சொல்ல முடியும். உறுதியாக குறைவு என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு மாதிரி தேவை. கடந்த காலத்தில் நான் குறைவாக சாப்பிடுவேன் என்றெல்லாம் சொன்னால் அது உறுதியாக சொல்ல முடியாது, கூட சாப்பிடலாம். எனவே மாதிரியான பெயர் தான் அவசியமாகும். அந்த பெயர் பெரும்பாலும் போக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒருவர் அல்லகீதமன் அக்கிரமக்கு அவனை சங்கை செய்த சிலர்களை அல்லகீதமன் அக்கிரம உன்னை சங்கை செய்தவர்களை சந்தித்தியா என்று கேட்கும் பொழுது ருப்பரதுலின் அக்ரிமணி என்று இருக்கும், அக்கிரமணி என்று இருக்கும். அதிலே லகீது என்ற பெயர் போக்கப்பட்டிருக்குது. என்னை சந்தித்த மனிதர்களில் எனக்கு சங்கை செய்த மனிதர்களில் சிலர்களை நான் சந்தித்தேன் என்று அர்த்தமாயிருக்கும். இந்த ரஜுலன் என்பது மௌசூஃபா இருக்கும். இந்த அக்கிரமணி என்பது அந்த ரஜுலுக்கு சிஃபத்தாக இருக்கும். அடுத்ததாக வாவு ரூப என்பது கலாமின் ஆரம்பத்தில் ஷாயினுடைய உதாரணத்திலே பல்தத்தின் லைசபிகா அனீசுன் இல்லல் யஹாஃபீரு வ இல்லல் ஈசு என்ற உதாரணத்தை போல இந்த வாவு ரூபாவுடைய போல குறைவு என்ற அர்த்தத்தை அறிவிக்கும், இன்னும் தக்சீருடைய மாணவருக்கும் வரும். அடுத்ததாக கசம் வாவுல் கசம் என்பது வெளிப்படையான இஸ்மின் தான் நுழையும், லமீரில் நுழையாது. வல்லாஹி வர்ரஹ்மான் என்றுதான் சொல்ல வேண்டும், வகு வக என்றுதான் சொல்லப்படாது. அடுத்ததாக தாவுல் கசம் என்பது அல்லாஹ் என்ற ஒரே ஒரு லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. மாறாக அது லமீரில் அது அல்லாஹ்வுடைய சிஃபத்திற்கான பேரில் கூட ரஹ்மான் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் ரப்புல் கஅபதி என்று சொல்கின்றார்கள், அது மிகவும் ஷாது தான். அடுத்ததாக பாவுல் கசமியை வைத்து வெளிப்படையான இஸ்மிலையும்
சத்தியம் செய்யலாம், இன்னும் லமீரிலையும் வைத்து சத்தியம் செய்யலாம். வல்லாஹி என்றும் சொல்லலாம், வர்ரஹ்மான் பில்லாஹி என்றும் சொல்லலாம், பிர்ரஹ்மான் என்றும் சொல்லலாம், பிஹி பிக என்றெல்லாம் சொல்லலாம். அடுத்து இந்த கசமிற்கு ஜவாப் வர வேண்டும். இந்த ஜவாபிற்கு முகஸ்ஸம் அலைஹா என்று சொல்வார்கள். இந்த கசமினுடைய ஜவாபு உஸ்மத்தாக ஆகிருந்து இன்னும் அது இஸ்மியாக இருந்தால் இந்த கசமினுடைய ஜவாபிற்கு ஒன்று லாம் கொடுக்க வேண்டும் அல்லது இன்ன கொடுக்க வேண்டும். மக்சம் அலைஹா என்று சொல்லப்படும். இந்த கசமிற்கு ஜவாப் வர வேண்டும். அந்த ஜவாப் ஒன்று ஜும்லை, அந்த கசமினுடைய ஜவாபு ஜும்லை முஸ்பத்தாக இருந்தால் இன்னும் அது ஜும்லை இஸ்மியாக இருந்தால் அதிலே லாம் அல்லது இன்ன நுழைவது வாஜிபாகும். உதாரணமாக வல்லாஹி இன்ன ஸைதன் லகாயிமுன் என்ற உதாரணத்தை போல வல்லாஹி ஸைதுன் லகாயிமுன் என்ற வல்லாஹி ஸைதுன் காயிமுன் என்ற உதாரணத்தை போல. அடுத்ததாக வல்லாஹி இந்த கசமினுடைய ஜவாபு முஸ்பத்தாக இருந்து இன்னும் அது ஃபிஅலியாக இருந்தால் அதில் லாம் மட்டும் நுழைவது வாஜிபாகும். வல்லாஹி லஃபஅலன்ன கதா என்பதாக. அடுத்து கசமினுடைய ஜவாபு மன்ஃபியாக ஆயிருந்தால் அதிலே மா அல்லது லா நுழைவது வாஜிபாகும். வல்லாஹி மா ஸைதுன் காயிமுன் என்பதை போல. இந்த கசமினுடைய ஜவாபு முஸ்பத்தா மன்ஃபியா என்று குழப்பம் ஏற்படவில்லை என்றால் இந்த கசமினுடைய ஜவாப் மன்ஃபியாக இருந்தால் முஸ்பத்தா மன்ஃபியா என்று குழப்பம் ஏற்படவில்லை என்றால் அதிலே நஃபி என்ற அடையாள எழுத்தான அந்த அடையாள எழுத்தை போக்குவது ஜாயிஸ். தல்லாஹி தஃப்தவு ததுக்குரு யூசுஃபா என்று கூறும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு தல்லாஹி தஃப்தவு ததுக்குரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகின்றவர்களாக நீங்காமல் ஆகியிருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே லாம் இல்லை என்றாலும் இங்கே அர்த்தத்தில் எந்த இடைவெளியும் ஏற்படாது. ஏனென்றால் இது மன்ஃபி என்று தெளிவாக தெரிகின்றதின் காரணமாக இங்கே நஃபியோட எழுத்தை போக்கிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த கசமினுடைய ஜவாபுக்கு கசமை விட ஜவாப் முந்திவிட்டால் இந்த கசமினுடைய ஜவாபு போக்கப்பட்டு வரும். உதாரணமாக ஸைதுன் காயிமுன் வல்லாஹி என்று இருக்கிறது. இந்த ஸைதுன் காயிமுன் என்பதை கசமினுடைய ஜவாப் என்று சொல்லக்கூடாது, மாறாக முப்ததா கபர் என்று சொல்ல வேண்டும். கசமினுடைய ஜவாபு பின்னாடி இன்ன ஸைதுன் காயிமுன் என்பதாக போக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து கசமினுடைய ஜவாபு ஜவாபுக்கு மத்தியிலே கசம் நிகழ்ந்தாலும் அங்கே ஜவாபு போக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஸைதுன் வல்லாஹி காயிமுன் என்ற உதாரணத்திலே பின்னாடி இன்ன ஸைதுன் காயிமுன் என்று போக்கப்பட்டிருக்கும். அடுத்து அன் என்பது கடத்தாற்றுவதற்காக முஜாவஸா சொல்வாங்க. கடத்தாற்றுவதற்காக வரும். ரமைது சர்மா அனில் கௌசி இல ஸைதி என்பதாக வில்லை விட்டு நான் அம்பை வேட்டை பிராணியின் பக்கம் எழுந்தேன் என்று இந்த அன்னு கடத்தாற்றுவதற்காக வரும். அடுத்ததாக அலாவுடைய அர்த்தத்தில் வரும். உதாரணமாக ஸைதுன் அலா சத்ஹி என்று சொல்லும்போது ஸைது முகட்டின் மீது இருக்கின்றான் என்று உயர்வை தேடுவதற்காக வரும். அடுத்து இந்த அலாவும் அன்னும் மின்னில் நுழையும் பொழுது இந்த இவைகளுக்கு அலாவும் அன்னும் மின்னில் சேரும் பொழுது இவை சேர்கின்ற சமயத்தில் அலாவும் அன்னும் இஸ்மியோடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக இஸ்மாக மாறிவிடும். உதாரணமாக ஜலஸ்து மின் அன் யமீனிஹி என்று சொல்லும் பொழுது இங்கே இஸ்மான ஜானியுடைய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். நான் அவருக்கு வலதுபுறத்திலே அமர்ந்தேன் என்று. அடுத்ததாக நஸல்து மின் அலல் ஃபரசி என்று சொல்லும் பொழுது குதிரையின் மேலே இருந்து நான் இறங்கினேன் என்று ஃபவுத் என்ற இஸ்மியுடைய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக காஃப் என்பது தஷ்பீஹுடைய மானாவிற்காக வரும். உதாரணமாக ஸைதுன் கல் அஸதி என்பதை போல ஸைது சிங்கத்தை போல என்ற உதாரணத்தை போல இந்த சில நேரங்களில் இந்த காஃப் என்பது ஜாயிதாவாக வரும். உதாரணமாக லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ற உதாரணத்திலே மிஸ்ல் என்பதே போல என்ற அர்த்தத்தை கொடுத்து விட்டது. இந்த காஃப் என்பது ஜாயிதாவாக வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த காஃப் என்பது சில நேரங்களில் இஸ்மியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். மிஸ்ல் என்ற இஸ்மியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். பீருன் சலாசுன் கனிஆஜின் ஜம்மின் யல்ஹக்னா அன் கல் பர்தில் முன்ஹம் என்ற பைத்திலே அங்கே அவர்கள் கொளுத்த செம்பரியாட்டை போல 3 பெண்கள் என்று கொளுத்த செம்பரியாட்டை போல என்று இதற்கு மிஸ்லுடைய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக முந்து இவை இரண்டும் ஜமானுக்காக ஆயிருக்கும். இவை மாதியில் நுழைந்தால் காலத்தின் ஆரம்பம் என்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். உதாரணமாக இப்பொழுது நாம்
ஷாபான் மாதத்தில் இருந்து கொண்டு ரஜப் மாதத்தை பற்றி பேசும் பொழுது ரஜபினா என்று சொல்லும் பொழுது நான் ரஜப் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து நான் அவனை பார்க்கவில்லை என்ற அர்த்தமாயிருக்கும். இதுவே அது ஹாலில் தற்பொழுதுள்ள ஹால் நிலைமையை நுழைந்தால் அது ஃபீ என்ற தர்ஃபியாவுடைய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். உதாரணமாக யௌமினா என்று கூறினால் நான் அவனை இன்றைய நாளிலே நான் அவனை பார்க்கவில்லை என்று ஃபீயோடைய அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக ஹாஷா அதா கலா இவை மூன்றும் இஸ்திஸ்னா தவிர என்ற அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக ஜாஹனில் கௌம் என்னிடத்தில் கூட்டம் வந்தது இல்லா ஜைதன் ஹாஷா ஜைதன் அதா ஜைதன் ஹலா ஜைதன் என்று மூன்றுக்குமே ஒரே அர்த்தம் தான். அடுத்து ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபஅல் ஹர்ஃபுகளுக்கு ஒப்பான ஃபஅலுகளுக்கு ஒப்பான ஹர்ஃபுகள். இந்த ஃபஅலுக்கு ஒப்பான ஹர்ஃபுகள் ஏனென்றால் இதற்கு ஏன் ஃபஅலுக்கு ஒப்பான ஹர்ஃபுகள் என்று சொல்கின்றார்கள் என்றால் ஃபஅல் எப்படி இரண்டு முத்தாதியான ஃபஅல் எப்படி இரண்டு இஸ்மின் பக்கம் தேவையாகும் அதே போல இந்த ஹர்ஃபுகள் இரண்டு இஸ்மின் பக்கம் தேவையாகும். இந்த ஹாதிஹில் ஹுரூஃபு ததுகுலு அலல் ஜும்லத்தில் இஸ்மியத்தி தக்ஸிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் கபர இன்ன ஸைதன் காயிமுன் என்பதாக இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஜும்லை இஸ்மியாவில் நுழைந்து இஸ்முக்கு நஸபும் கபருக்கு ரஃபாவும் செய்யும். அடுத்தது இந்த எழுத்துக்களுடன் சில நேரத்தில் மல்காஃபா என்று அமலை தடுக்கக்கூடிய மாவை சேர்ப்பார்கள். இந்த மாவை சேர்க்கும் பொழுது அங்கே அமல் பாத்திலாகும். இன்னும் அந்த இடத்தில் மாவை சேர்க்கின்ற சமயத்தில் இந்த ஹர்ஃபுகள் ஜும்லை இஸ்மியாவிலையும் நுழையும் ஜும்லை ஃபஅலியாவிலையும் நுழையும். உதாரணமாக இன்னமா ஹரம அலைக்கும் மைத்தத என்பதை போல. அடுத்து இந்த மாவை இந்த இன்னவுடன் சேர்ப்பதை கொண்டு நோக்கம் என்னன்னா இந்த இன்னவுடன் மாவை சேர்ப்பதை கொண்டு ஹஸ்ருடைய மட்டுப்படுத்துதல் என்ற மானாவும் தாக்கீது உறுதிப்படுத்துதல் என்ற மானாவும் இவை சேர்ப்பதை கொண்டு கிடைக்கிறது. ஆனால் இந்த மற்ற எழுத்துகளில் மாவை சேர்ப்பதை கொண்டு ஹஸ்ருடைய மானா மட்டும்தான் கிடைக்கும், தாக்கீதுடைய மானா கிடைக்காது. மாறாக அதுவும் ஜும்லை இஸ்மியாவிலையும் ஜும்லை ஃபஅலியாவிலையும் நுழையும். இன்னமா ஹரம அலைக்கும் மைத்தத என்று சொல்லும் பொழுது இங்கே நிச்சயமா உங்களுக்கு மையத்தை ஹராமாக்கியதெல்லாம் என்று ஹசுடைய மானாவும் தாக்கீதுடைய மானம் கிடைக்கின்றது. மற்ற இடங்களில் தாக்கீதுடைய மானம் கிடைக்காது, மாறாக ஹசுடைய மானம் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து இந்த இன்ன இருக்கின்றதே இந்த இன்ன என்பது இதற்கு பின்னால் உள்ள ஜும்லாவை தாக்கீத் செய்யும், அர்த்தத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படாது. அடுத்ததாக அந்த அண்ணன் என்பது தனக்கு பின்னால் உள்ள ஜும்லாவை முஃப்ரதுடைய நன்மைக்கு மாற்றிவிடும், அதாவது மஸ்தராக மாற்றிவிடும். முதலுக்கு உதாரணம் இன்ன ஸைதன் காயிமுன் என்பது நிச்சயமாக ஸைதன் நிற்கின்றான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அன்ன ஸைதன் காயிமுன் அலிம்து அன்னக காயிமுன் இந்த உதாரணத்திலே நீ நிற்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று மஸ்தருடைய மானாவை கொடுக்கும். அடுத்ததாக இந்த பொதுவாக அலிஃப் நூன் என்று வந்துவிடும். இதை அன்னவா இன்னவா என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால் இந்த எழுத்துக்கள் பொதுவாக அலிஃப் நூன் என்று பொதுவாக வந்துவிடும். இது அன்னவா அல்லது இன்னவா என்றெல்லாம் தெளிவாக சொல்லப்படவில்லை என்றால் 4 இடங்களில் இதை இன்ன என்று சொல்வது வாஜிபு. இதை 4 இடங்கள் ஏதாவது ஆயிருந்தால் இது இன்ன என்று நாம் சுலபமாக அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக இது கலாமின் ஆரம்பத்தில் வந்திருந்தால் அது இன்ன என்று நாம் அறிந்து கொள்ளலாம். காரணம் இன்ன என்பது சதுருல் கலாமின் ஆரம்பத்தில் தான் வரும். உதாரணமாக இன்ன ஸைதன் காயிமுன் என்ற உதாரணத்திலே இன்ன என்பது இதை நாம் இன்ன என்று சொல்லணும். இது இன்ன என்று சொல்வது வாஜிபாகும். அடுத்து கவுலுக்கு பின்னால் இந்த ஹர்ஃப் ஆயிருந்தால் அது இன்ன என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக பரால இன்னஹு யகூலு இன்னஹா இந்த உதாரணத்திலே யகூலுக்கு பிறகு இந்த ஹர்ஃப் வந்திருக்கிறது இதை இன்ன என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக மௌசூலுக்கு பின்னால் இந்த ஹர்ஃப் வந்தால் இந்த அலிஃப் நூன் என்று வந்துவிட்டால் இதை இன்ன என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக மா ரஅய்துஹு அல்லதி இன்னஹு ஃபில் மசாஜித் என்ற உதாரணத்திலே இதை இன்ன என்று சொல்கின்றோம். அடுத்து இந்த ஹர்ஃபினுடைய கபரிலே லாம் இருந்தால் இதை நாம் இன்ன என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக இன்ன ஸைதன் லகாயிமுன் என்று காயிமுன் என்று இருப்பதன் காரணமாக இதை நாம் இன்ன என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக 7 இடங்களில் இந்த ஹர்ஃபை இந்த அலிஃப் நூனை நாம் அன்ன என்று சொல்வது வாஜிபு. அது 7 இடங்கள் அது ஃபாயிலாக நிகழ்ந்தால், மஃபூலாக நிகழ்ந்தால், முதாஃப் இலைஹா நிகழ்ந்தால், மஜ்ரூராக நிகழ்ந்தால், முபத்ததாவாக நிகழ்ந்தால், லவுக்கு பின்னால் நிகழ்ந்தால், லவுலாவிற்கு பின்னால் நிகழ்ந்தால் இதை நாம் அன்னை என்று சொல்ல வேண்டும். உதாரணம் பலகனி எனக்கு செய்தி வந்தது அன்னக காயும் நிச்சயமாக நிற்பது என்ற செய்தி எனக்கு வந்தது என்று அன்னக காயும் என்று பலகனிக்கு பின்னால் அது பலகனிக்கு பலகனி என்ற ஃபாயிலாக இருக்கிறதன் காரணமாக இதை நாம் அன்னை என்று சொல்ல வேண்டும். அடுத்து
மஃபூலுக்கு உதாரணம் கரீஹ்து நான் வெறுக்கின்றேன் அன்னக காயிமுன், நிச்சயமாக நீ நிற்பது நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இது மஃபூலுடைய ஆழத்திலே மஃபூலாக வந்திருப்பதன் காரணமாக இதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து முகுத்ததாக நிகழும் பொழுது அதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். இந்தி அன்னக காயிமுன் என்று முகுத்ததா மஹராக கபர் முகுத்ததா மஹராக வந்திருக்கின்றது, இதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது முலாஃப் இலையாக நிகழ்ந்தால் அஜிபுத்து மின் தூளி அன்னபக்கரன் காயிமுன் என்ற உதாரணத்திலே தூளி என்ற முலாஃபிற்கு அன்னபக்கரன் காயிமுன் என்று முலாஃப் இலையாக வந்திருக்கின்றது, இதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து மஜ்ரூராக நிகழ்ந்தால் அஜிபுத்து மின் அன்னபக்கரன் காயிமுன் என்ற மின்னுக்கு அன்னபக்கரன் காயிமுன் என்றது மஜ்ரூராக நிகழ்ந்திருக்கின்றது, எனவே இதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக இது லவ்வுக்கு பின்னால் நிகழ்ந்தால் லவ் அன்னக்க அழிந்தனா லவ் அக்ரம் துக்க என்ற உதாரணத்திலே லவ்வுக்கு பின்னால் நிகழ்ந்தனால் இதை இன்னேன் லவ் அன்னக்க இதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து லவ்லாக்கு பின்னால் நிகழ்ந்தால் இதை நாம் அண்ணன் என்று சொல்ல வேண்டும். லவ்லா அன்னஹு ஹாதிருன் லகாப ஸைதுன் என்ற உதாரணத்தை போல. அடுத்ததாக இந்த இன்னவினுடைய கபரிலே நாம் நுழைவது என்பது ஜாயிஸ் ஆகும். இன்ன செய்த காயும் என்பதை போல இன்னவுடைய சில நேரங்களில் இன்னவை இன்னென்று லேசாக்கப்படும். அப்படி லேசாக்கப்படும் பொழுது அதிலே நாம் நுழைவது என்பது வாஜிபாகும். உதாரணமாக குல்லல் அம்மாலாய் வஃபி எண்ணம் என்ற உதாரணத்தை போல சில நேரங்களில் அதனுடைய அமளி செய்து கொடுக்காமல் இருப்பதும் ஜாயிஸ். வைகுல் அம்மா ஜமியுல் லதீனம் யுஹ்தரூன் என்பதை போல இந்த என்ற ஹர்ஃப் எந்தெந்த ஃபேலெல்லாம் முபத்ததா கபரில் நுழையுமோ அந்த ஃபேல்களில் எல்லாம் இந்த என்ற ஹர்ஃப் நுழைவது ஜாயிஸ். முபத்ததா கபரில் நுழையக்கூடிய ஹர்ஃப் முபத்ததா கபரில் நுழையக்கூடிய ஃபேல்கள் என்றால் என்ன? அதான் கான யகூனு பாது கான சுவார அஸ்பா இருக்கின்றது மொத்தமும், அடுத்து அலிம்துடைய பாது அவை மொத்தமும் இந்த 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 இவைகளெல்லாம் முபத்ததா கபரில் நுழையும். எனவே இவைகளில் இந்த என்ற ஹர்ஃப் நுழைவது ஜாயிஸ். அடுத்தது உதாரணமாக வைன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின் என்பதை போல வைன் அதுன்னுக லமினல் காதிமீன் என்ற உதாரணத்தை போல. அடுத்து அன்னவையும் சில நேரங்களில் அண்ணன் லேசாக்கப்படும். அப்படி லேசாக்கப்படும் பொழுது அதனுடைய இஸ்ம என்பது மறைக்கப்பட்ட வக்கீலை ஷரல் ஆகியிருக்க வேண்டும். உதாரணமாக பலகனி அன் ஸைதுன் காயிமுன் என்பதை போல. அடுத்ததாக இவ்வாறான அண்ணன் லேசாக்கப்படும் பொழுது அது ஜும்லை இஸ்மியாவிலையும் நுழையும், ஜும்லை ஃபஅலியாவிலையும் நுழையும். பலகனி அன்கது காம ஸைதுன் என்பதை போல இதனுடைய இஸ்ம் என்பது பலகனி அன்னஹு என்று உள்ளே ரூ என்ற வக்கீலை ஷரலில் மறைந்திருக்கின்றது. பின்னாடி இருக்கக்கூடிய ஸைதுன் காயிமுன் இதெல்லாம் அதனுடைய கபராக இருக்கின்றது. அடுத்து இந்த இன்னவை இன்னென்று லேசாக்கணும். இதை எந்த ஃபேலில் நுழையுமோ அந்த ஃபேலில் அன்னவை அண்ணென்று லேசாக்கணும். அந்த அன் என்றது எந்த ஃபேலில் நுழைகின்றதோ அந்த ஃபேலில் சௌஃப கது சௌஃப சீன் ஹர்ஃபு நஃபி இவைகளில் ஏதாவது ஒன்று நுழைவது வாஜிபாகும். உதாரணமாக அலிம்து அன் ஸயகூனு மின்கும் என்ற உதாரணத்தை போல பலகனி அங்கது காம ஸைதுன் என்ற உதாரணத்தை போல இவைகள் எல்லாம் இந்த ஃபேல் நுழைகின்ற ஃபேலிலே கது என்பது வந்திருக்கின்றது, மற்றொரு இடத்தில் சீன் என்பது வந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த 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 கசமினுடைய ஜவாபிலே சில நேரங்களில் கண் என்பதாக இடத்தில் தஷ்பீகி ஒப்பாக்குவதற்காக வரும். உதாரணமாக கண்ண செய்தனில் அசல் என்பதை போல. அடுத்து இந்த எழுத்தெல்லாம் இதெல்லாம் இரண்டு தனியாக சொந்தமானதல்ல, இரண்டு எழுத்துக்களை சேர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. கண்ண என்பதிலே காஃப் என்பது தஷ்பீவுடைய காஃபை எடுத்துக்கொண்டு அடுத்து இன்ன என்பதை வைத்து இன்ன என்று இருந்தது. காஃப் முந்திவிட்டதன் காரணமாக இது இன்ன என்பது சதுருல் கலாம், எனவே இது இடையில் வரக்கூடாது என்பதற்காக கண்ண என்று மாற்றிவிட்டார்கள். கண்ண ஸைதனில் அசது என்பதாக. இதில் அசலில் எப்படி இருக்கும் என்றால் இன்ன ஸைதன் கல் அசது என்று இருக்கும். சில நேரங்களில் இந்த கண்ணவை கண் என்று லேசாக்குவார்கள். அப்படி லேசாக்கப்படும் பொழுது அதனுடைய அமலை வீணாக்க வேண்டும். கண் ஸைதுன் அசதுன் என்பதை போல. அடுத்து லாக்கின்ன என்பது இஸ்தித்ராக் என்பதற்காக வரும். அதாவது இரண்டு முரணான கலாமிற்கு மத்தியிலே இந்த லாக்கின் என்பது நிகழும். அப்படி நிகழ்ந்து முதலாவது கலாமிலே உள்ள சந்தேகத்தை இரண்டாவது கலாமில் உள்ள கலாமில் அது சந்தேகத்தை நீக்கும். உதாரணமாக மா ஜானியல் கௌம் என்னிடத்தில் கூட்டம் வரவில்லை, லாக்கின்ன என்றாலும் அம்ரன் இடத்தில் வந்தான். இரண்டு முரணான கலாம். முதலில் வரவில்லை என்றது, பிறகு இரண்டாவது வந்தான் என்றது. வரவில்லை என்றால் எல்லாரும் வரவில்லை என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது என்னிடத்தில் ஸைது மட்டும் வந்தான் என்று தெளிவுபடுத்துகின்றது. இவ்வாறாக இந்த லாக்கின்னவிலே வாவு சேர்த்து வருவதும் ஜாயிஸு.
வாவு சேர்த்து வரும் ஜாயிஸ் மாஜானியல் கௌமு வலாக்கின்ன அம்ரன் ஜாகா என்பதை போல சில நேரங்களில் அன்னவைக்கு அன்னென்று லேசாக்கப்படும். அப்படி லேசாக்கப்படும் பொழுது அதனுடைய அமல் வீணாகும். உதாரணமாக மஷா ஜெய்துன் லாக்கின் அம்ருன் இந்தனா என்ற உதாரணத்தை போல. அடுத்ததாக லைத்த என்பது தமன்னி ஆசை வைப்பதற்காக வரும். லைத்த ஷேக ஷாப்புன் என்பதை போல லைத்த என்பது தமன்னி ஆசை வைப்பதற்காக வரும். லைத்த ஷேக ஷாப்புன் என்பதை போல. ஆனால் இந்த இடத்திலே ஃபர்ரா இமாம் அவர்கள் இந்த பின்னாடி வரக்கூடியவருக்கு இரண்டுக்குமே நசவு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். காரணம், இந்த லைத்த என்பது அத்தமன்னி என்ற ஃபேனுடைய அர்த்தத்தை கொண்டிருக்கின்றது. அத்தமன்னி என்ற ஃபேனோ இரண்டு மஃபூலின் பக்கம் கலக்கக்கூடியது. எனவே லைத்த ஷேக ஷாபன் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லலாம் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக லஅல்ல என்பது தரஜி ஆதரவு வைப்பதற்காக வரும். உதாரணமாக வஹிப்பு சாலிஹீன வலஸ்து மின்ஹும் லஅல்லல்லாஹ யர்சுகுனி ஸலாஹன், நான் நல்லவர்களை நேசிக்கின்றேன், நான் நல்லவன் இல்லை, நான் அல்லாஹ் தஆலா நல்ல பண்புகளை கொடுக்கலாமே என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று லஅல்ல என்பது ஆதரவு வைப்பதற்காக வரும். சில நேரங்களில் அல்ல என்பது சில நேரங்களில் அது ஜாராக வரும். இது என்பது ஷாது தான். அல்ல ஜைதின் காயும் என்று இது ஜரு செய்து கொடுப்பது என்பது மிகவும் குறைவு. இந்த அல்லவிலே இது அல்லவிலே பல லுகாத்துகள் இருக்கிறது. அல்ல அன்ன என்று. ஆனால் முபர்ரத் இமாம் இடத்திலே அல்லே தான் அசல். அல்லவிலே அல்ல என்று சேர்த்தார்கள். அல்லாவில் இருந்தால் மற்ற எல்லாமே பிரித்து வந்தது. அடுத்ததாக அத்துஃபுடைய பாடம். حروف عطف أوّب الحتى وفاء وواو لكن ثم مما ولا. அத்துஃபுடைய எழுத்துக்கள் மொத்தம் 10. முதலாவதாக வாவு ஃபா சும்ம ஹத்தா இந்த நான்கும் ஆகிறது. பொதுவாக மாத்துஃபையும் மாத்துஃப் பிகியும் மாத்துஃப் அலையையும் மாத்துஃப் பிகியும் ஒரே ஹுக்மின் பக்கம் இணைப்பதற்காக வரும். முதலாவதாக வாவு என்பது பொதுவாக மாத்துஃப் அலையும் மாத்துஃப் பிகியும் இணைப்பதற்காக வரும். அதிலே எந்த ஒரு தாமதமும் பார்க்கப்படாது, எந்த ஒரு காலதாமதமும் எந்த ஒரு தர்த்தீபும் எதுவுமே கவனிக்கப்படாது. உதாரணமாக ஜாஹனி ஜைதுன் அம்ரு என்று கூறும் பொழுது என்னிடத்தில் ஜைது வந்தான் இன்னும் அம்ரு வந்தான் என்ற அர்த்தம் மட்டும் கொடுக்கப்படும். அடுத்ததாக ஃபாவை வைத்து அத்துஃப் செய்யும் பொழுது இந்த ஃபா என்பது தர்த்தீப் வரிசைப்படுத்தும். ஆனால் முகலத் எந்த ஒரு தாமதமும் இருக்காது. என்னிடத்தில் ஜைது வந்தான், அடுத்து அம்ரு வந்தான், இவர்கள் வரும் இரண்டு நபர்களுக்கும் இடையிலே எந்த ஒரு தாமதமும் இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த ஃபாவை வைத்து அத்துஃப் செய்வார்கள். ஜானி ஜைதுன் ஃபஅம்ருன் என்பதை போல. அடுத்ததாக சும்மாவை வைத்து அத்துஃப் செய்யும் பொழுது இங்கே தர்த்தீபும் படுத்துவார்கள், இன்னும் முகலத்து காலதாமதமும் இருக்கும். என்னிடத்தில் ஜைது வந்தான் இன்னும் அம்ரும் வந்தான். ஆனால் ஜைதுக்கும் அம்ருக்கும் மத்தியிலே ஜைது முதலில் வந்தான், அம்ரு பின்னாடி வந்தான், இருவருக்கும் மத்தியிலே தாமதம் என்பது இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக சும்மாவை அத்துப்புடைய எழுத்தாக உபயோகிப்பார்கள். ஜானி ஜைதுன் சும்மா அம்ருன் என்பதாக. சும்மா ஹத்தா என்பதும் சும்மாவை போன்றுதான். அதே போன்று ஹத்தா என்பதும் சும்மாவை போன்றுதான். தர்த்தீபும் படுத்தும், காலதாமதம் காட்டும். ஆனால் சும்மாவுடைய தாமதத்தை விட ஹத்தாவிலே தாமதம் மிக குறைவாக இருக்கும். ஜானி ஜைதுன் சும்மாவுடைய தாமதத்தை விட ஹத்தாவிலே தாமதம் மிக குறைவாக இருக்கும். அடுத்து இந்த ஹத்தாவில் ஒன்றும் ஒரு ஷர்த் இடுகின்றார்கள். இது மாத்துஃப் அலைஹி எந்த ஹுக்மின் நுழைதோ அதே மாத்துஃப் பிகியும் அதே ஹுக்மின் நுழைய வேண்டும். இது பொது சட்டம். ஆனால் இந்த மாத்துஃப் பிகி என்பது மாத்துஃப் அலைஹிலே உள்ள பலத்தை காட்ட வேண்டும் அல்லது பலகீனத்தை காட்ட வேண்டும். உதாரணமாக மாத்தன் நாசு மக்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், ஹத்தல் அம்பியா நபிமார்கள் உட்பட என்று இந்த மக்களிலே பலம் வாய்ந்தவர்கள் நபிமார்கள் அவர்களும் என்று மாத்துஃப் பிகியிலே பலத்தை காட்டுகின்றது. அடுத்ததாக பலவீனத்தை காட்டுவதற்கு அதிமல் ஹாஜிகள் எல்லாம் திரும்பினார்கள், ஹத்தல் மஷாத்து நடந்து சென்றவர்களுடன் என்று. இந்த மஷாத்து என்பது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களே மிகவும் பலகீனமானவர்கள், நடந்து சென்றவர்கள். இதை லைஃபை காட்டுகின்றது. அடுத்ததாக இம்மா இது மூன்றும் இரண்டில் ஒன்றின் மீது சட்டத்தை மூடலாக தரிப்படுத்துவதற்காக வரும். இங்கே குறிப்பாக தரிப்படுத்தாமல் மூடலாக தரிப்படுத்துவதற்காக வரும். உதாரணமாக மலர்த்து விசைதின் இம்ராத்தின் நான் பெண்ணுக்கு அருகாமையிலோ அல்லது ஆணுக்கு அருகாமையிலோ நான் கடந்து சென்றேன் என்று கூறும் பொழுது யாருக்கு அருகாமையில் என்று மூடலாக சொல்லப்படும், ஆனால் உறுதியாக தெரியாது. அடுத்து அம்மை அத்துப்புடைய எழுத்தாக பயன்படுத்த வேண்டும் என்றால் இம்மா
இம்மாவை அத்துக்குடைய எழுத்தாக பயன்படுத்த வேண்டும் என்றால் இம்மாவிற்கு முன்னால் மற்றொரு இம்மா முந்தி இருக்க வேண்டும். அது அதது இம்மா இம்மா ஜவுஜுன் இம்மா ஃபர்துன் என்பதை போல இந்த வகை இருந்தால்தான் இந்த அத்துக்குடைய எழுத்தாக உபயோகிக்கப்படும். அடுத்து அவ்வை வைத்து அத்துக்கு செய்யும் பொழுது அதற்கு முன்னால் இம்மா முந்தியும் வரலாம், இம்மா முந்தாமலும் வரலாம். உதாரணமாக அது ஜைதுன் இம்மா காத்திபுன் அவ் உம்மியுன் என்றும் சொல்லலாம், ஜைதுன் காத்திபுன் அவ் உம்மியுன் என்றும் சொல்லலாம். அடுத்து அம்மை என்பது அம்மை வைத்து அத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் அம்மை வைத்து அம்மை இரண்டு வகையாக பிரிப்பார்கள். முத்தசிலாவன் அம்மு முன்கத்தியான் அம்மு. முத்தசிலாவன் அம் என்றால் வகுமா யுஸ்அலு பிஹா அன் தஅயீனி அஹதல் அம்ரைனி லா பிஐனி ஃபஇன்ன ஸாயில யஅலமு சுபூத் அஹதிஹிமா முபஹமன் பிஹிலாஃபி அவ் இம்மா ஃபஇன்ன ஸாயில பிஹிமா லா யஅலமு சுபூத் அஹதிஹிமா அஸ்லன். அதாவது இது இரண்டை கொண்டு இந்த அம்மை கொண்டு கேட்பவர் இரண்டில் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக கேட்பார். அவருக்கு இரண்டில் ஒரு விஷயம் இருக்கிறது என்பது மூலமாக தெரியும். ஆனால் அம்மை வைத்து இந்த அவ்வை வைத்தோ இம்மா வைத்து கேட்கும் பொழுது சொல்பவருக்கு தான் தெரியுமே தவிர கேட்பவருக்கு இரண்டு விஷயங்கள் இதுதான் என்பது உறுதியாக தெரிய வராது. அடுத்ததாக இந்த முத்தசிலாவன் அம் என்பது 3 நிபந்தனைகளை கொண்டு புழங்கப்படும். முதலாவதாக அம்முக்கு முன்னால் இஸ்திஃபாமுடைய அம்சாய் சென்றிருக்க வேண்டும். உதாரணமாக ஜைதுன் இந்தக மஹ்மூன் என்பதை போல. அடுத்து இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் அம்முக்கு இஸ்திஃபாமுடைய ஹம்சாவிற்கு பின்னால் என்ன லெஃப்ல் வந்ததோ அதே தான் இந்த அம்முக்கு பின்னால் வர வேண்டும். இஸ்மாக இருந்தால் இஸ்மு, ஃபஅலாக இருந்தால் ஃபஅல். ஜைதுன் இந்தக மஹ்மூன் அல்லது ரஐத காம ஜைதுன் அம் கஅத என்பதை போல. அடுத்து மூணாவது நிபந்தனை என்னவென்றால் சரிசமமான மாத்துஃப் அலைஹி மாத்துஃப் பிஹி என்ற சரிசமமான இரண்டு விஷயங்கள் ஒன்று மூடல் இல்லாமல் முழுக்க உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்து இஸ்திஃபாமை கொண்டு கேள்வி கேட்பதின் நோக்கமே அதுக்கு உறுதியான பதில் வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே முத்தசிலாவான எனவே நம்மை கொண்டு இஸ்திஃபாமை கொண்டு கேட்கப்படும் பொழுது நாம் நான் லா என்றெல்லாம் பதில் சொல்லாமல் தெளிவாக ஜைதுன் இந்தக மஹ்மூன் என்று கேட்டால் இரண்டில் ஒருவர்கள் யாராவது ஒரு ஆளை தெளிவாக நாம் பதிலாக சொல்ல வேண்டும். அடுத்து முன்கத்தியான அம் என்றால் அது அம்சா மற்றும் இஸ்திஃபாமுடைய அம்சா மற்றும் பல்லுடைய அர்த்தத்தை கொண்டு இருக்கும். அதாவது நீங்க ஒரு தூரத்தில் ஒரு சூரத்தை பார்த்து இதை பார்த்தவுடன் நீ அங்கே பார்த்தவுடன் அது ஒட்டகம் இன்னகால இபுன் என்று கூறிவிட்டாய். பிறகு அது பக்கத்துல வர உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு அது அங்கே அது ஆடாக இருக்குமோ என்று அது ஆடாக இருக்குமோ என்று உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு அது முதலில் சொன்னதை புறக்கணித்து விட்டு பிறகு அது ஆடாக இருக்குமோ என்று புதிதாக ஒரு கேள்வியை உருவாக்கின்றார். இவ்வாறு சொல்லும் பொழுது இங்கே அர்த்தம் பல் அங்கே ஷாத்துன் அது ஆடா என்று அதனுடைய உள்ளடக்கத்தில் அர்த்தமாயிருக்கும். இதுதான் நான் முன்கத்தியான அம் என்பது கபரில் புழங்கப்படும் அல்லது இஸ்திஃபாமில் புழங்கப்படும். கபரில் புழங்கப்படுவதற்கு உதாரணம் மேலே சொன்னது அங்கே ஷாத்துன் என்பது. கபரில் புழங்குவதற்கு உதாரணம் அங்கே ஷாத்துன் என்ற உதாரணம். இஸ்திஃபாமில் புழங்கப்படுவதற்கு உதாரணம் இந்தக ஜைதுன் அம்ருன் என்று கேட்கும் பொழுது முதலில் ஜைத் இருக்கிறானா என்று கேட்டாய். பிறகு முதலில் கேட்டதை புறக்கணித்து விட்டு இரண்டாவதாக ஒரு கேள்வியை உருவாக்கி உன்னிடத்தில் அம்ரு இருக்கிறானா என்று புதிதாக கேள்வியை புதுப்பித்துக் கொண்டாய். அடுத்ததாக இந்த லா பல் லாக்கின் இந்த மூன்றும் இரண்டு விஷயங்களில் ஒன்றை இந்த இரண்டு விஷயங்களில் ஒன்றை கூடல் இல்லாமல் ஒன்றை குறிப்பாக உறுதிப்படுத்துவதற்காக வரும். உதாரணமாக முதலில் லா என்பது முதலில் கிடைத்த ஒன்றுக்கு முதலாவது உள்ள ஒன்றுக்கு கிடைத்தது இரண்டாவது ஒன்றுக்கு கிடைக்கவில்லை என்பதை சொல்வதற்காக வரும். உதாரணமாக ஜானி அம்ரு என்னிடத்தில் அம்ரு வந்தான், லா ஜைது வரவில்லை என்பதாக அர்த்தமாயிருக்கும். அடுத்ததாக பல் என்பதாகிறது இரண்டாவது தரிப்பட்டதின் காரணமாக முதலாவதை புறக்கணிப்பதற்காக வரும். உதாரணமாக ஜானி ஜைதுன் என்று கூறிவிட்டு பல் அம்ரு என்று கூறும் பொழுது முதலில் இடத்தில் ஜைது வரவில்லை என்று கூறினாய். பிறகு இல்லை மாறாக அம்ருதான் என்னிடத்தில் வரவில்லை என்பதால் இதனுடைய அர்த்தமாயிருக்கும். அடுத்ததாக லாக்கினை வைத்து அத்துக்குரிய எழுத்தாக புழங்கும் போது இதற்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ நஃபியோடைய எழுத்தாக இருக்க வேண்டும். மாஜானில் கௌமு லாக்கின் அம்ரன் ஜார லாக்கின் மாஜானில் கௌம் லாக்கின் அம்ரன் ஜார என்பதாக என்னிடத்தில் கூட்டம் வரவில்லை என்றாலும் அம்ரு என்னிடத்தில் வந்தான் என்பதாக முன்னாடி நஃபியோடைய எழுத்து ஆகியிருக்கின்றது. அதே போன்று அதே போன்று லாப ஜெய்தின் இடத்தில் வந்தான் லாக்கின் என்றாலும்
தாப ஜெய்துன் ஜெய்தின் எடுத்து ஜெய்து மறைந்து விட்டான் லாக்கின் காம பக்துன் லாக்கின் லம் யகுன் லாக்கின் ஜெய்துன் லம் யகுன் என்பதை போல அடுத்ததாக ஹுரூஃபு தம்பியுடைய எழுத்துக்கள் மொத்தம் 3 அலா அமா ஹா. இந்த 3 ஜும்லை இஸ்மியாவிலேயும் நுழையும், ஜும்லை ஃபஅலியாவிலேயும் நுழையும். 3க்கும் ஒன்றுக்காக உதாரணம் அலா என்பதற்கு உதாரணம் அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் என்ற உதாரணம். அலா என்பது ஃபஅலியாவில் நுழைவதற்கு உதாரணம் அலா லா தஃஅல் என்ற உதாரணம். அடுத்ததாக மா என்பது ஜும்லை இஸ்மியாவிற்கு நுழைவதற்கு உதாரணம் அமா என்பது ஜும்லை இஸ்மியாவில் நுழைவதற்கு உதாரணம் அமா வல்லதி அல்ஹக்க வஅபுகா என்ற உதாரணம். அடுத்ததாக அமா என்பது ஜும்லை ஃபஅலியாவில் நுழைவதற்கு உதாரணம் அமா லா தஃஅல் என்ற உதாரணம். அடுத்து ஹா என்பது ஜும்லை இஸ்மியாவில் நுழைவதற்கு உதாரணம் ஹா ஸைதுன் காயிமுன் என்பதாக. அடுத்து இந்த ஹா என்பது ஜும்லை ஃபஅலியாவில் நுழைவதற்கு உதாரணம் ஹா லா தஃஅல் கதா என்பதாக. அடுத்து இந்த தம்பியுடைய எழுத்து எதற்காக வைக்கப்பட்டது என்றால் அது தம்பியுடைய எழுத்து எதற்கு வைக்கப்பட்டது என்றால் ஹுரூஃபுன் உதியாத் லிதம்பியில் முகாத்தபில் அல்லா யஃபூதஹு ஷைஉன் மினல் கலாம். பேச்சிலிருந்து முகாத்தபில் துணையில் இருப்பவருக்கு எந்த ஒன்றும் தப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தம்பியுடைய எழுத்து வைக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த ஹா என்பது மட்டும் தனித்துவமாக முஃப்ரத் நிலையில் நுழையும், உதாரணமாக ஹாதா ஹாவுலாய் என்பதை போல. அடுத்ததாக ஹுரூஃபுன் நிதாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 5 யா அயா அயா ஐ அல் ஹம்ஸத்துல் மஃப்தூஹா. இந்த முதலாவதாக அயா ஹயா இது 2 தூரத்தில் இருப்பவரை அழைப்பதற்காக வரும். அடுத்து அயா ஹயா இது 2 தூரத்தில் இருப்பவரை அழைப்பதற்காக வரும். ஐ அல் ஹம்ஸத்துல் மஃப்தூஹா இது 2 அருகில் இருப்பவரை அழைப்பதற்காக வரும். யா மற்றும் நடுநிலையில் அழைப்பதற்கும் வரும், தூரத்திலையும் இருப்பவரை அழைப்பதற்கும் வரும், பக்கத்தில் இருப்பவரை அழைப்பதற்கு எல்லாத்திற்கும் இந்த யா என்பதை வைத்து அழைக்கலாம். இதனுடைய அஹ்காம் எல்லாம் முன்னாடியே பேசிவிட்டார்கள். அடுத்ததாக ஹுரூஃபுல் ஈஜாப் ஒப்புக்கொள்வதனுடைய எழுத்துக்கள். ஹுரூஃபுல் ஈஜாப் மொத்தம் 6 நஅம் பலா அஜல் ஜைர் இன்ன ஈ என்பதாக. முதலாவதாக நஅம் என்பது நஃபியா இஸ்திஃபாமாகவோ அல்லது நஃபியாகவோ கூறப்பட்ட முந்திய கலாமை தக்ரீர் உறுதிப்படுத்துவதற்காக வரும். உதாரணமாக உத்தமன் அஜா ஜெயிது வந்தானா என்று கேட்கும் பொழுது நஅம் என்று சொன்னால் அவன் ஆம் வந்தான் என்று அவன் புரிந்து கொள்வான். அடுத்ததாக மன்ஃபிக்கு உதாரணம் அமாஜா ஜெயிது வரவில்லையா என்று கேட்கும் பொழுது நஅம் என்று சொன்னால் வரவில்லை என்று அவன் புரிந்து கொள்வான். அடுத்ததாக பலா என்பது எதற்கு வைக்கப்பட்டது என்றால் பலா என்பது இஸ்திஃபாமாக நஃபியாக்கப்பட்ட ஒன்றையும் அல்லது ஒன்றை அல்லது ஹபராக நஃபியாக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்வதற்காக மட்டும் குறிப்பாக்கப்பட்டது. உதாரணமாக இஸ்திஃபாமாக நஃபியாக்கப்பட்டது உதாரணம் அலஸ்து பி ரப்பிக்கும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது உங்களுடைய இறைவன் நான் இல்லையா என்று கேட்கும் பொழுது அவர்கள் கூறினார்கள் பலா என்றால் ஆம் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடாது, மாறாக ஏன் இல்லை நீதான் எங்களுடைய இறைவன் என்பதாக அதற்கு பலாவினுடைய அர்த்தம் ஆயிருக்கும். அடுத்து ஹபருக்கு உதாரணம் அம்மா இதா வபுத்தலாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூல் ரப்பி அஹானன். அவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்தால் அவருடைய ரிஸ்கை அவர்கள் குறைத்தால் அவர்கள் கூறுவார்கள் என்னுடைய இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று கூறுவார்கள். உடனே அல்லாஹ் சொல்வான் கல்லா. அவ்வாறு அதாவது அந்த கல்லாவிற்கு அர்த்தம் என்னவென்றால் ஹபருக்கு பின்னால் வரும். உதாரணமாக லம் யகுன் ஸைதுன் என்று ஒருவர் கூறும் பொழுது ஒரு ஸைது நின்று கொண்டிருக்கின்றான், அப்பொழுது அவருடைய ஸைது நிற்கவில்லை என்று சொல்லும் பொழுது நீ கூறுகின்றால் இல்லை பலா, மாறாக அவர் திட்டமாக கதுக்காம ஸைது திட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தமாயிருக்கும். அடுத்து அஜல் ஜெயில் இன்ன இந்த 3ம் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு ஹபரை சொல்கின்றார், அதை நீ உண்மைப்படுத்துவதற்காக வரும். உதாரணமாக ஜெயிது வந்தான் என்று கூறினால் அஜல் ஜெயிர் இன்ன இந்த 3ஐ கூறினால் நான் நீங்கள் சொல்கின்ற செய்தியை நான் உண்மைப்படுத்துகின்றேன் என்பதாக அர்த்தமாயிருக்கும். அடுத்து ஈ என்பது இஸ்திஃபாமாக கூறப்பட்ட ஒன்றை இஸ்திஃபாமுக்கு பின்னால் உள்ள ஒன்றை கரிப்படுத்துவதற்காக இந்த ஈ என்பது வரும். இந்த ஈயை வைத்து சொல்லும் பொழுது கசம் என்பது அவசியமாகும். அதுக்கான கதா அவ்வாறு ஆகிவிட்டதா என்று கூறும்போது ஈ வல்லாகி அவ்வாறு ஆகிவிட்டது என்பதாக அர்த்தமாயிருக்கும். அடுத்ததாக ஹுரூஃபு ஸியாதா அதிகப்படியான எழுத்துக்கள். இந்த அதிகப்படியான எழுத்துக்கள் மொத்தம் 7
இன் இன் அன் மா லா மின் பா லாம். இன் என்பது 3 இடங்களிலே ஜாயிதாவாக வரும். நஃபிக்கு பின்னால் நஃபியுடைய மாவிற்கு பின்னால் இந்த இன் வந்துச்சுன்னா ஜாயிதா. உதாரணமாக மாயின் ஸைதுன் காயிமுன் என்பதை போல. அடுத்து ஹபர் அடுத்ததாக மஸ்தரியாமல் அன்னுக்கு பின்னால் இந்த மஸ்தரியாமல் மாவிற்கு பின்னால் இந்த அன்னு வந்துச்சுன்னா ஜாயிதா. உதாரணமாக மாயின் மா இன்ததிர் மாயி இன்ததிர் மா எதிரிசல் அமீர் என்பதை போல. அடுத்ததாக லம்மாவிற்கு பின்னால் இந்த இன் வந்துச்சுன்னா ஜாயிதா. உதாரணமாக லம்மா இன் தத்னிஸ் லம்மா இன் ஹசிபுத்து என்பதை போல. அடுத்ததாக அன் என்பது 2 இடங்களில் ஜாயிதாவாக வரும். முதலாவதாக மஸ்தரியாவன மாவிற்கு பின்னால் அந்த அன் என்பது வந்துச்சுன்னா மஸ்தரியாவன லம்மாவுடனும் இன்னும் கசமும் மற்றும் லம்மாவுடன் இந்த அன் வந்துச்சுன்னா ஜாயிதா. உதாரணமாக ரம்மான் ஜா அல் பஷீர் என்பதை போல. அடுத்ததாக கசமிற்கும் லவ்வுக்கும் மத்தியிலே இந்த அன் வந்துச்சுன்னா ஜாயிதா. வல்லாஹி அன் லவ் குன்த குன்து என்ற இடத்திலே இந்த அன் என்பது ஜாயிதாவாகும். அடுத்ததாக மா என்பது சத்தியத்தான எழுத்துக்களான சத்தியத்தான எழுத்துக்களான இதா மதா ஐயன் ஐநா அண்ணா இந்த மாதிரி எழுத்துக்களுடன் மா வரும் பொழுது இந்த மா என்பது ஜாயிதாவாக வரும். உதாரணமாக ஐனமா தஜ்லிஸ் அஜ்லிஸ் ஐனமா தஜ்லிஸ் அஜ்லிஸ் இந்த போன்று மற்ற எல்லாத்திற்கும் உதாரணமாக இருக்கும். இந்த இடத்திலே மா என்பது ஜாயிதாவாகும். அடுத்து ஜர்ருடைய எழுத்துக்களுக்கு பின்னால் மா வந்துச்சுன்னா ஜாயிதா என்று ஒரு சிமானாக சொல்லப்படும். கியாசின் அடிப்படையில் இல்லாமல் சிமானாக சொல்லப்படும். உதாரணங்கள் என்ற உதாரணத்திலே இந்த மா என்பது ஜாயிதா. அம்மா கலீலில் சுபிஹுன்ன நாதிமின் என்ற உதாரணத்திலே இந்த ஜர்ருடைய எழுத்துக்களுடன் ஜாயிதா மா என்பது ஜாயிதா. ஜைதுன் சதீகி கமா அன் உமரன் அகி என்ற இடத்திலே இந்த ஜர்ருடைய எழுத்துடன் ஆயக்கக்கூடிய மா என்பது ஜாயிதாவாகும். அடுத்ததாக லா என்பது நஃபிக்கு பின்னால் வாவுடன் லா இருந்தால் ஜாயிதா. உதாரணமாக மா ஜானி ஜைதுன் வலா அமூர் என்று சொல்லும் பொழுது இந்த லாம் என்பது ஜாயிதாவாகும். அடுத்து மஸ்தரியாவன அன்னுக்கு பின்னால் இந்த லா. அடுத்ததாக மஸ்தரியாவன அன்னுக்கு பின்னால் இந்த லா வந்துச்சுன்னா ஜாயிதா. உதாரணமாக மா மனமற்ற அன்லா தஸ்ஜுத என்ற இடத்திலே இந்த லா என்பது ஜாயிதாவாகும். அடுத்ததாக கசமிற்கு முன்னால் லா வந்தால் ஜாயிதா. உதாரணமாக லா குசின் பி ஹாதல் பலத் என்பதிலே இந்த லா என்பது ஜாயிதா. அடுத்து மின் பா லாம் இவைகள் எல்லாம் ஜாயிதாவாக வருவதை பற்றி நாம் ஹர்ஃபுல் ஜர் என்ற பகுதியிலே பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ஹர்ஃபத் தப்சீர் தப்சீருடைய எழுத்துக்கள். ஹர்ஃபத் தப்சீர் வந்து மொத்தம் 2 தான். ஐ என்பது பொதுவாக கூறப்பட்ட ஒரு விஷயத்தை தப்சீர் செய்வதற்காக. உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வஸ்தலில் கரியா என்று கூறினான். அதற்கு தப்சீர் எழுதும் பொழுது ஐ அப்ருல் கரியா ஊரிடத்தில் கேளுங்கள் என்றால் புரியாது. எனவே ஐ அப்ருல் கரியா ஊர்க்காரர்கள் இடத்தில் கேளுங்கள் என்று அதனுடைய அர்த்தமாயிருக்கும். அடுத்ததாக அன் எப்பொழுது தப்சீர் என்றால் கவுல் என்ற மஅனாவை கொடுக்கக்கூடிய ஃபஅலுடன் இந்த அன் ஆகியிருந்தால் தப்சீர். கவுல் என்ற ஃபஅலே வரக்கூடாது. மாறாக கவுல் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபஅல் கவுல் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபஅல் தான் ஆயிருக்க வேண்டும். அதாவது உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம் என்று கூறினான். ஆனால் அவர்களை அழைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு சொன்னோம் அதாவது இப்ராஹிமே என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இங்கே கவுல் என்ற அர்த்தம் ஆயிருப்பதன் காரணமாக அதற்கு பின்னால் வரக்கூடிய அன் என்பது தப்சீருடைய அன். இந்த அடுத்ததாக இந்த உதாரணத்தில் குல்துலகு அன் உக்துப் என்ற உதாரணத்திலே இந்த அன் என்பதை தப்சீருடைய அன் என்று சொல்ல முடியாது. மாறாக குல்து என்ற ஃபஅல் லஃப்லிலே ஆகிவிட்டது. அடுத்து ஹுரூஃபுல் மஸ்தர் மஸ்தருடைய எழுத்துக்கள் மொத்தம் 3. முதலாவது 3 எழுத்துக்கள் மா அன் அன்ன. இந்த 3 எழுத்துக்கள் இந்த முதலில் மாவும் அன்னும் ஜும்லை ஃபஅலியாவில் நுழைந்து மஸ்தரியாவுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இந்த அன்ன என்பது ஜும்லையில் இஸ்மியாவில் நுழைந்து மஸ்தரியாவுடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக வஸாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் என்ற உதாரணத்திலே பூமி விசாலமாக இருப்பதுடன் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது என்று இருப்பது என்ற ரஹபத் என்றதிலே ரஹபத் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக யசுருல் மர்ஹூ மா தஹபல் லயாலி வகான தஹாபுன்ன லஹு தஹாபன் என்ற உதாரணத்திலே நாட்கள் செல்வது என்று யசுருல் மர்ஹூ மா தஹப என்றதுக்கு திகாப் என்ற மஸ்தருடைய அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக
வமாக்கான ஜவாப கவுலிஹி இல்லான் காலு, அவர்கள் சொல்வதை தவிர அவருடைய பதில் ஆயிருக்கவில்லை என்று காலு என்பதிலே கவுல் என்ற அர்த்தத்தை, கவுல் என்ற மஸ்தூரி அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக அன்ன என்பது ஜும்லை இஸ்மியாவின் அடைந்து மஸ்தூரி அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக இன்ன அலிம்து அன்னக காயிம் என்ற உதாரணத்திலே நான் அறிந்து கொண்டேன், நீ நிற்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று இது பின்னாடி கியாம் என்ற மஸ்தூரி அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக உருஃபு தஹ்லீலுடைய எழுத்துக்கள் மொத்தம் 4. அல்லா, லௌலா, லௌமா. இந்த 4 எழுத்துக்களும் ஒன்று முதாரியில் நுழைந்தால் அவை செயலை தூண்டுதல், என்ற செயலை தூண்டுதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக அல்லா தகுல், நீ சாப்பிட வேண்டாமா என்று கேட்கும் பொழுது நீ சாப்பிட வேண்டியதானே என்று அவரை சாப்பிட சொல்லி தூண்டுதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இதுவே இது மாலியில் நுழைந்தால், மாலியில் நுழையும் போது லவ் பழிப்பது என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அல்லாஹ் அரபுத்த செய்தன் என்று சொல்லும் பொழுது நீ செய்தை அடித்திருக்க வேண்டாமா என்று அவரை ஒரு பழிப்பது போல அர்த்தத்தை கொடுக்கும். ஏனென்றால் தப்பிவிட்டதை அடிச்சியா என்று சொல்லும் பொழுது அங்கே லவ் பழிப்பது போன்ற அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் தப்பிவிட்டதை கவனித்து செயலை தூண்ட முடியாது. அடுத்ததாக இந்த எழுத்துக்களுக்கு பின்னால் எல்லாம் ஃபஅல் தான் ஆயிருக்க வேண்டும். ஒருவேளை இஸ்மு அதற்கு பின்னால் நிகழ்ந்தாலும், மாறாக இஸ்மு அதற்கு பின்னால் நிகழ்ந்தால் அங்கே ஃபஅல் என்பது உள்ளங்கத்திலே மறைந்திருக்கும். உதாரணமாக கூட்டத்தையே அடித்தான், அவன்கிட்ட நீ அல்லா செய்தன் என்று கூறும் பொழுது அல்லா தரப்புத்த செய்தன், நீ செய்த அடிக்கலையே என்றுதான் அர்த்தம் ஆகியிருக்கும். அடுத்ததாக இந்த எழுத்துக்கள் எல்லாம் அசல் கிடையாது, முரக்கபாத். இது ஒன்றோடு ஒன்று இது இணைத்து உருவாக்கப்பட்டது. இந்த எழுத்துக்களுடைய 2ஆம் ஜுஸ் எல்லாமே நஃபியோட எழுத்தாக இருக்கும். முதல் ஜுஸ் அது இஸ்திஃபாவுடைய எழுத்தாகவோ அல்லது மஸ்தருடைய எழுத்தாகவோ அல்லது ஷர்த்துடைய எழுத்தாகவோ ஆயிருக்கும். அல்லா என்பதிலே ஹா என்பது இஸ்திஃபாவுடைய எழுத்து, லா என்பது நஃபியோட எழுத்து. இது போன்றுதான் மற்ற உதாரணங்களும். அடுத்து இந்த லவ்லா இருக்கிறதே, லவ்லா என்பது மட்டும் இப்தினா என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது முதலாவது ஜும்லா இருப்பதன் காரணமாக 2வது ஜும்லா தடை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக முதலாவது ஜும்மா இருப்பதன் காரணமாக 2வது ஜும்மா இல்லை என்ற இப்தினா என்ற அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக லவ்லா அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு ஹலக உமர் ரலியல்லாஹு, உமர் அலி ரலியல்லாஹு மட்டும் ஆயிருக்கவில்லை என்றால் உமர் அலி அழிந்திருப்பார்கள். அலி அலி ஆயிருந்ததின் காரணமாக உமர் அலி அழிவது என்ற செயல் இல்லாமல் போய்விட்டது. இந்த சமயத்தில் இதற்கு ரெண்டு ஜும்லா அவசியமாகும். முதலாவது ஜும்லா எப்பொழுதும் இஸ்மியாவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஹர்ஃபு தவக்குவோட எழுத்து ஒன்றுதான். ஹர்ஃபு தவக்குவோட எழுத்து கது மட்டும்தான். இந்த கது என்பது மாலியில் நுழையும் பொழுது 2 வகையான அர்த்தத்தையும், உதாரியில் நுழையும் போது 2 வகையான அர்த்தத்தையும் கொடுக்கும். முதலாவதாக மாலியில் நுழையும் போது தக்ரீபுடைய அர்த்தம், அதாவது மாலியை நிகழ்காலத்துடன் நெருக்கி வைப்பதல். அதாவது ரக்கிபல் அமீர் பயணம் செய்தார் என்பதை கது ரக்கிபல் அமீர் என்று சொல்லும் பொழுது அமீர் தற்பொழுது பயணம் செய்தார் என்று நிகழ்காலத்திலே நெருக்கி வைக்கின்றது. இந்த மாதிரி நெருக்கி வைக்கின்றக்கூடிய சமயத்தில் இதை தக்ரீபுடைய ஹர்ஃபு தக்ரீப் என்று சொல்வார்கள். இதற்கு ஹர்ஃபு தக்ரீபாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு மாலியான ஃபஅல் அவசியமாகும். ஏனென்றால் மாலியை நினைத்தால் மாலியில் சொல்லும் பொழுதுதான் ஹாலாக தக்ரீபுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக தக்ரீபுடைய அர்த்தம் அடுத்தது கத்தோடைய அடுத்து மாலியில் என்பது தாக்கியதுடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக கது காப்ப செய்தன், திட்டமாக செய்து நின்றார் என்று தாக்கியதுடைய அர்த்தம் கொடுக்கும். அடுத்து முதாரியை நுழையும் பொழுது தக்ரீருடைய அர்த்தமும் தஹ்கீக்குடைய அர்த்தத்தையும் கொடுக்கும். தக்ரீருடைய அர்த்தம் உதாரணமாக குறைவு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னல் கது எசுதுபு, நீ எப்பொழுதும் பொய் பேசக்கூடியவன், சில நேரங்களில் உண்மையை பேசுவான் என்று கது தக்ரீருடைய அர்த்தம் கொடுக்கும். அடுத்ததாக தஹ்கீக்குடைய அர்த்தம் அது யஅலமுல்லாஹு முஅஃபிகீன என்று கூறும் பொழுது அங்கே கதுக்கு தஹ்கீக் உறுதியாக அல்லாஹ் தஆலா தடுப்பவர்களை அறிகின்றான் என்று தக்ரீருடைய அர்த்தம் தஹ்கீக்குடைய அர்த்தம் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த எழுத்து இந்த கதுக்கும் ஃபஅலுக்கும் மத்தியிலே கசமை கொண்டு பிரிப்பது என்பது ஜாயிஸ் ஆகும். கலினா பெற்றுக்கொள்ளப்படும் பொழுது இந்த ஃபஅலுக்கு இந்த கதுக்கு பின்னாடி ஃபஅல் போக்கப்படும். உதாரணமாக
அலம் தசுல் பிரிஹாலினா வகைரான் கதின் என்பதிலே கது ஜாலத் என்று நோக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஹுரூஃபு தஹ்லீல், அடுத்ததாக அல்ஃபல் இஸ்திஃபாம். இஸ்திஃபாமுடைய எழுத்து இரண்டு தான், ஹல் ஹம்சத்துல் மஃப்தூஹா. இது இரண்டும் கலாமின் ஆரம்பத்தில் தான் வர வேண்டும். ஹல் இவை இரண்டும் ஜும்லை இஸ்மியாவிலேயும் நுழையும், ஜும்லை ஃபிஅலியாவிலேயும் நுழையும். ஆனால் இது ஜும்லை ஃபிஅலியாவில் நுழைவதுதான் அதிகம், ஜும்லை ஃபிஅலியாவில் நுழைவதுதான் ஏற்றமும் கூட. உதாரணம், இந்த ஜும்லை இஸ்மியாவில் ஜும்லை ஃபிஅலியா இரண்டும் இணைவதற்கு உதாரணம் ஸைதுன் காயிமுன், ஹல் காம ஸைதுன் என்ற உதாரணங்களைப் போல. சில இடங்களில் எல்லாம் ஹல் வருவது தடை, அப்படி ஹல் வரக்கூடாத இடங்களில் எல்லாம் ஹம்சத்துல் மஃப்தூஹா வரும். தடை செய்யப்பட்ட இடங்கள் அது ஸைதன் லரபுத்த தத்ரீபு ஸைதன் வஹுவ அஃபூக ஸைதன் இந்தக்கா மம்ரூன் அஃபுமிதாமா வக்கா ஃபமன் கான அவமன் கான. இந்த இடங்களில் எல்லாம் ஹல் என்பது வரக்கூடாது, வருவது தடை. இதை பற்றி எல்லாம் பெரிய ஆய்வு இருக்கின்றது. இதை இந்த சிறிய கிதாபான இந்த கிதாபில் பேசப்படாது. அடுத்ததாக ஹுரூஃபு ஷர்த், ஷர்த்துடைய எழுத்து. ஷர்த்துடைய எழுத்து என்பது மூன்று. இன் அன் ஷர்த்துடைய எழுத்து மூன்று, இன் லவ் அம்மா. இன் முதலாவதாக. இந்த எழுத்துக்கள் எல்லாம் பேச்சின் ஆரம்பத்தில் தான் வரும். இந்த எழுத்துக்கள் இரண்டு ஜும்லாவில் நுழையும். இரண்டு ஜும்லாவில் நுழைந்து இரண்டு ஜும்லாவில் நுழையும். இந்த இரண்டு ஜும்லாவும் இஸ்மியாவாகவும் ஆயிருக்கலாம், அல்லது இரண்டு ஜும்லா ஃபிஅலியாவும் ஆயிருக்கலாம், அல்லது ஒன்று ஜும்லை இஸ்மியாவாகவும் ஒன்று ஜும்லை ஃபிஅலியாவாகவும் ஆயிருக்கலாம். இது இந்த இன் என்பது முஸ்தக்பில் மாலியை நுழையும் பொழுது முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக, இன் தசுர்னி, நீ என்னை சந்தித்தால், இன் சுத்தனி என்னை சந்தித்திருந்தால் அக்ரம்துக்கு நான் உன்னை சங்கி செய்வேன் என்று மாலியை நுழைந்து முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக லவ் என்பது முஸ்தக்பிலை நுழைந்து மாலியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். லவ் தசுர்னி அக்ரம்துக்க, நீ என்னை சந்தித்திருந்தால், லவ் தசுர்னி அக்ரம்துக்க, நீ என்னை சந்தித்திருந்தால் நான் உன்னை சங்கை செய்திருப்பேன் என்று லவ் என்பது மாலியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த லவ் என்பது முதலாவது ஜும்லா நஃபி என்பதன் காரணமாக இரண்டாவது ஜும்லாவும் நஃபி என்ற அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த லவ் என்பது வரும். லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு, அல்லாஹ் அல்லாத பல கடவுள்கள் வானம் பூமியிலே ஆகியிருந்தால் இந்த ஃபஸதத்தா என்றும் குழம்பிவிட்டு இருக்கும் என்பதிலே அல்லாஹ் அல்லாத பல கடவுள் என்பது இல்லை. எனவே உலகம் மீது வான்மூமி என்பது குழம்பி போவது என்பதும் இல்லை. வானம் பூமி அழிந்து போவதே இல்லை. கடவுள் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஆதாரமா எதை காட்டணும்? ரெண்டாவது வானம் பூமி என்பது அழியவில்லை, எனவே பல கடவுள் என்பதும் இல்லை. அடுத்ததாக இந்த ஷர்த்துடைய எழுத்துக்கள் இந்த அன்னி மின்னிலையும் லஃபும் எந்த ஃபேரில் நுழைதோ அந்த ஃபேர் வந்து லஃபில் ஆயிருக்கணும் அல்லது தக்தீரில் ஆயிருக்கணும். உதாரணமாக சுத்தனி அக்ரம்துக்க என்பது கூட லஃபில் ஆகியிருக்கிறது, இன்னும் தக்தீரில் ஆகியிருப்பதற்கு உதாரணம் அடுத்த ஜாகிரி பண அக்ரம்துக்க என்ற உதாரணத்திலே இங்கே அடுத்த என்பதிலே சுத்த என்ற ஃபேர் மறைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த இன் என்பது சந்தேகமான விஷயங்களில் தான் புழங்க வேண்டும், உறுதியான விஷயங்களில் இந்த இன் என்பது புழங்கப்படாது. உறுதியான விஷயங்கள் எல்லாம் இந்த இன் என்பதை புழங்கக்கூடாது. உதாரணமாக ஆத்திக இன் தொலாத்தி ஷம்ஸ் என்று சொல்லக்கூடாது. சூரியன் உதிப்பது என்பது உறுதி என்பதால் ஆத்திக இதா தொலாத்தி ஷம்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து இந்த ஹர்ஃபு ஷர்த்து, இந்த ஷர்த்துடைய எழுத்தை விட கசம் முந்திவிட்டால் இந்த ஷர்த்துடைய எழுத்துக்கள் நுழைகின்ற இந்த ஷர்த்துடைய எழுத்துக்கள் எந்த ஜும்லாவில் நுழையுதோ அந்த இந்த ஷர்த்துடைய எழுத்துக்கள் நுழைகின்ற ஜும்லா ஒன்று லஃபிலே மாலியாக இருக்கணும் அல்லது மாநில மாலியாக இருக்கணும். உதாரணமாக வல்லாகி இன் அதைத்தனி அக்ரம்துக்க என்பதை போல வல்லாகி இன்னம் தர்தினி லதுஜல்துக்க என்பதை போல இங்கே இன்னம் தர்தினி என்பது மா அதைத்தே என்ற மாலி மன்ஃபியினுடைய அர்த்தத்தை உள்ளடக்கத்தில் பதிந்திருக்கின்றது. அடுத்து இந்த கசம் முந்தி செல்கின்ற சமயத்திலே இந்த இரண்டாவது ஜும்லாவை ஷர்த்துக்கு ஜவாபாக ஆக்கி கொடுக்கக்கூடாது, மாறாக அந்த கசமிற்கு ஜவாபாக அந்த இரண்டாவது ஜும்லாவை ஆக்கி கொடுக்க வேண்டும். எனவேதான் இதிலே லாம் என்பது அவசியமாக இருக்கின்றது.
அடுத்து இந்த கசமினுடைய ஜவாபு, இந்த கசம் என்பது கலாமிற்கு மத்தியிலே நிகழ்ந்துச்சுன்னா அப்பொழுது அந்த கசமிற்கு ஜவாபாக இரண்டாவது முறை ஆக்கி கொடுப்பது கூடும், ஆக்கி கொடுக்காமல் இருப்பது கூடும். உதாரணமாக இன் அதை தனி வல்லாகி ஆத்தி என்னக்க என்றும் சொல்லலாம், இன் தரத்தினி வல்லாகி ஆத்திக்க என்றும் சொல்லலாம். அடுத்து கசமினுடைய அம்மா 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 என்பதாவது மூடலாக கூறப்பட்ட விஷயத்தை தப்சீர் விளக்குவதற்காக வரும். சீதவிகள் உதவிகள் என்று கூறியவுடன் புரியாமல் இருப்பதன் காரணமாக அம்மல்லதின சைது நிச்சயமாக சீதவிகள் ஆகிறார்கள் அபின் ஜன்னதி அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், அம்மல்லதின ஷக்கு உதவியாளர்கள் அபின் நாரி நகரத்திலே இருப்பார்கள் என்று இந்த விளக்குவதற்காக இந்த அம்மா என்பது வரும். அம்மா என்பது அம்மாவுடைய ஜவாபிலே ஃபா வருவது அவசியமாகும். அடுத்ததாக அந்த அம்மாவுடைய ஜவாபில் இரண்டாவது என்பது முதலாவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் இருப்பதற்கு காரணம் அவர் சீதேவியாக இருந்தது என்று காரணமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அம்மாவினுடைய ஜவாபில் அம்மா என்பதற்கு ஃபஅல் அவசியமாக, இந்த சக்திக்கு ஃபஅல் அவசியமாக இருப்பதுடனே இந்த ஃபஅல் என்பது போக்கப்படும். காரணம் நமக்கு நோக்கம் என்பது அம்மாவிற்கு பின்னால் நாம் விளக்குவது என்பது தப்சீல் செய்வது என்பது இஸ்மைதானே தவிர ஃபஅல் இல்லை என்பதன் காரணமாக ஃபஅல் போக்கப்படும். இது அம்மா செய்து முத்தரிக்கும், இது அசல்லே மஹ்மா எக்குன் மின் ஷையின் ஃபஸைது முத்தரிக்கும் என்று இருக்கும். மஹ்மா எக்குன் என்ற ஃபஅலை போக்கிவிட்டு மின் ஷையின் என்ற ஜார் மஜ்ரூரை போக்கிவிட்டு மஹ்மா என்ற இடத்திலே அம்மா என்பதை நிப்பாட்டி அம்மா ஜெய்துன் முத்தரிக்கும் என்று சொல்வார்கள். அம்மா ஜெய்துன் அம்மா ஜெய்துன் முத்தரிக்கும் என்று சொல்லும் பொழுது ஜர்சாவுடைய ஃபாவிலே ஷர்த்துடைய எழுத்துக்கள் நுழைவது பொருத்தமாக இருக்காது என்பதன் காரணமாக இரண்டாவது ஜுஸுவிற்கு அந்த ஃபாவை மாற்றி அம்மா ஜெய்துன் முத்தரிக்கும் என்று சொல்வார்கள். அடுத்ததாக இந்த அம்மாவிற்கு பிறகு உள்ளவையை இபுத்திதாக வைக்க முடிந்தால் அதை இபுத்திதாக வைத்து விடலாம். உதாரணமாக அம்மா செய்தாயினும் முத்தரிக்கும் என்று அர்த்தம் வைத்து விடலாம். இல்லை அது ஒருவேளை வைக்க முடியவில்லை என்றால் அம்மாவிற்கு உள்ளவை அம்மாவிற்கு பின்னால் உள்ளதை மாமூலாக வைத்து பாவிற்கு பின்னால் உள்ளவை அவர் ஆமிலாக வைக்க வேண்டும். அம்மா யௌமல் ஜும்ஆதி ஃபஸைதுன் முத்தரிக்கும் என்று பின்னாடி உள்ள முத்தரிக்கும் என்றது இஸ்மு ஃபாயிலாக வேறு அமலாக செய்து யௌமல் ஜும்ஆதி என்ற லஃபில் அமல் செய்திருக்கிறது. அடுத்ததாக ஹர்ஃபு ரதவுடைய எழுத்து உண்மை ஒன்றுதான். அது கல்லா என்பது முத்தகல்லிமி வரதஅஹு அம்மா இது கல்லாமி அவன் முத்தகல்லிமை தடுப்பதற்காகவும் அவன் எதை பேசுகிறானோ அதை விட்டு அவனை தடுத்து நிறுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தான் இந்த கல்லாவை வைத்து முத்தகல்லிமை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவன் பேசுகின்ற ஒன்றை விட்டு தடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறான் இந்த கல்லா என்பது ஒன்று ஹர்ஃபுக்கு பின்னால் ஹர்ஃபை ஒன்று ஹபருக்கு பின்னால் ஹபரை தடுப்பதற்காக வரும், அல்லது அமருக்கு பின்னால் பதிலை மறுப்பதற்காக வரும். உதாரணமாக ஹபருக்கு பின்னால் உதாரணமாக அம்மா இதா மபுத்தலா ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூல் ரப்பி அஹான் என்ற உதாரணத்திலே பதிலை மறுப்பதற்காக அல்லாஹ் அவன் கூறுகின்ற ஹபரை மறுப்பதற்காக கல்லா என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். கல்லா என்றால் அவ்வாறு இல்லை, அது நீ அப்படி பேசாது என்று அது அர்த்தமாக இருக்கும். அடுத்து இத்ரிபு ஸைதன் என்று அவன் ஒரு அம்ரை சொல்லும் பொழுது அந்த அம்ரை அந்த ஏவலை நீ மறுப்பதற்காக கல்லா என்பது பின்னால் சொல்லுவார்கள். ஒரு உதாரணமாக இத்ரிபு ஸைதன் என்று சொல்லும் பொழுது கல்லா என்று கூறினால் அதாவது நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன் என்பதாக அந்த மறுப்பதற்காக வரும், தடுப்பதற்காக வரும். அடுத்து இந்த கல்லா என்பது சில நேரங்களில் ஹக்கன் என்ற இஸ்மினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக கல்லா சௌஃப தஅலமன் என்ற உதாரணத்திலே. இன்னும் இந்த சில நேரங்களில் இந்த கல்லா என்பது இன்ன என்ற ஜும்லாவை பின்னால் உள்ள ஜும்லாவை ஜும்லாவுடைய அர்த்தத்தை தஹ்கீக் செய்வதற்காக இன்ன என்ற அர்த்தத்தையும் இந்த கல்லா என்பது கொடுக்கும். கல்லா இன்ன இன்சானல் எத்துகா என்பதை போல. அடுத்ததாக தாவு தானிசி சாக்கினத்து தல்ஹகுல் மாலிய ததுல்ல லா தானிசி மா உஸ்னித இலைஹி அன்னஹு மா உஸ்னித இலைஹி ஃபஅல் பக்கம் எந்த ஒன்று இணைக்கப்பட்டதோ அந்த ஒன்று பெண்பால் என்பதை அறிவிப்பதற்காக இந்த ஃபஅலிலே முன்னசுடைய தாவை இணைப்பார்கள். உதாரணமாக லரபத்தில் ஹிந்து என்பவர் பெண் என்பதை காட்டுவதற்காக இந்த லரபத்திலே முன்னசுடைய தாவை சேர்ப்பார்கள். சில நேரங்கள் இந்த முன்னசுடைய தா
இந்த தாவுரை பின்னாடி ஒரு சுக்கூனின் மீது இணைக்க வேண்டும் என்றால் இந்த மனசுடைய தாவிற்கு கசர என்ற அர்த்தத்தை கொடுப்பார்கள். ஏனென்றால் சுக்கூனுக்கு ஹரக்கத் கொடுக்க வேண்டும் என்றால் கசரை கொண்டுதான் ஹரக்கத் கொடுக்க வேண்டும். லரபத்தில் காமத்தி சொலாத்து என்று கூறும்பொழுது காமத் என்ற ஃபேலுக்கு காமத்தி சொலாத்து என்று கசர் கொடுப்பார்கள். அடுத்ததாக உதாரணம் சொல்கிறேன். ரமத் என்பதனுடைய பெண்பால் ரமாத் என்று ஆயிருக்கும். ரமா என்பதனுடைய பெண்பால் ரமாத் என்று ஆயிருக்கும். இரண்டு சுக்குன்கள் சந்திப்பது தடை என்பதன் காரணமாக ரமத் என்று மாற்றிவிட்டார்கள். ரமத் என்று சொல்லும் பொழுது இதை ரமத்தை அடுத்த ஒரு சுக்குன் பக்கம் இணைக்கும் பொழுது ரமத்தின் மரகத் என்று சொல்வார்கள். இதை அசலில் வைத்து சொன்னாலுமே இர்திகாவு சாக்கின் ஏற்படாதே. ரமாத்தின் மரகத் என்று சொல்லும் பொழுதும் இர்திகாவு சாக்கின் ஏற்படவில்லையே, நாங்கள் ஏன் அப்படியே வைத்து சொல்லிக் கொள்ளலாமா என்று கேட்டால், எதற்கு போக்குவது என்பது அவசியமாகிவிட்டால் மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்பது அவசியமில்லை. போக்கியதை அப்படியே விட்டுவிடலாம். ரமத்தில் மரகத்து என்று சொல்வது சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல் மரகத்தானி ரமாத்தா என்று சொல்கின்றார்கள். இப்படி சொல்வது என்பது தாயிஃப் தான். அடுத்ததாக ஃபாயில் என்பது இருமையா பன்மையா என்று அறிவிப்பதற்காக ஃபாயிலே அதனுடைய அடையாளங்களை சேர்க்கின்றார்கள். காமா ஜெய்தானி ஃபேல் இருமை என்பதை காட்டுவதற்காக காமா ஜெய்தானி, காமு ஜெய்தூன உன்னன் நிசாவு என்பதை காட்டுவதற்காக இந்த ஃபேலிலே அதனுடைய அடையாளத்தை சேர்க்கின்றார்கள். இவ்வாறாக சேர்ப்பது என்பது லைஃப். ஏனென்றால் ஃபாயில் வெளிப்படையாக வந்துவிட்டால் வஹீதல் ஃபஅல் அபதன் என்று முன்னாடியே மாணவர்கள் பேசிவிட்டார்கள். ஃபஅல் வெளிப்படையாக வந்துவிட்டால் ஃபஅல் எப்பொழுதும் முழுமையாக தான் ஆக்க வேண்டும் என்று கூறியிருப்பதன் காரணமாக ஃபஅல் முழுமையாக தான் வர வேண்டும். காம ஜைதானி காம ஜைதுன என்று தான் வர வேண்டும். அடுத்ததாக இந்த காமா ஜைதானி இந்த இதில் இருக்கின்ற இதனை லமீர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இது லமீர் என்று சொல்வது கூடாது. ஏனென்றால் லமீர் என்றால் ஒன்றை மாற்றி மீள வேண்டும். முன்னாடி மீள்வதற்கு யாராவது இருந்தால்தான் இதை லமீர் என்று சொல்ல வேண்டும். எனவே இது லமீர் என்று சொல்வது கூடாது. மாறாக இது ஃபாயிலுடைய நிலைமையை அறிவிக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்று சொல்ல வேண்டும். எப்படி வண்ணசுலையத்தால் அது பின்னாடி இருப்பது ஃபாயில் பெண்பால் என்பதை அறிவிக்கின்றதோ அதுபோல இது ஃபாயில் நிலைமையை அறிவிக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக தன்வீன் என்பது நூனுன் சாக்கினத்துன் தத்தபிஉ ஹரக்கத் ஆகிரில் கலிமத்தி லாலி தஹ்கீரில் ஃபஅலி. இது கடைசி இது நூனுன் தன்வீன் என்பதாவது குறிப்பிட்ட நூன் ஆகும். இது கடைசியில் உள்ள கலிமாவின் கடைசியில் உள்ள ஹரக்கத்தை பின்பற்றும். இது ஃபஅலி தஹ்கீர் செய்யக்கூடிய சக்கீலா கஃபீஃபாவுடைய நூன் இல்லை. இந்த தன்வீன் என்பது 5 வகையாக பிரிப்பார்கள். தன்வீனை தாக்குல், தன்வீனை தன்கீர், தன்வீனை இவல், தன்வீனை முகாபலா, தன்வீனை தரன்னும் என்பதாக. முதலாவதாக தன்வீனை தமக்குன் என்பது 3 இஅராபும் வருவதற்கு சாத்தியமான ஒரு இஸ்மில் வரக்கூடிய தன்வீனுக்கு தன்வீனை தமக்குன் என்று கூறுவார்கள். உதாரணமாக ஸைதுன் ரஜுல் என்பதாக. தன்வீனை தன்கீர் என்பது எந்த ஒரு தக்கீராமான இஸ்மின் மீது வரக்கூடிய தன்வீனுக்கு தன்வீனை தன்கீர் என்று கூறுவார்கள். ஷகீன் என்பதாக. இந்த ரஜுல் மேலே இருக்கிறது, இதுவும் இந்த தன்வீன் தன்கீரிலே சேரும். ரஜுல் என்பது தன்வீன் தன்கீர் என்று சொல்லலாம். அடுத்ததாக தன்வீனை இவல் என்பது முலாஃப் இலைக்கு பகரமாக வைக்கப்பட்ட முலாஃப் இலைக்கு பகரமாக கொண்டு வரப்பட்ட தன்வீனுக்கு தன்வீனை இவல் என்று கூறுவார்கள். அதாவது இதுக்கான கதா என்று ஆயிருக்கும். இதை நாம் ஹீன இதுக்கான கதா, சாத் இதுக்கான கதா, யோமி இதுக்கான கதா என்று இருக்கும். கான கதா என்ற முலாஃப் இலைக்கு பகரமாக அதை போக்கிவிட்டு இந்த இதிலே தன்வீனை சேர்த்து ஹீன இதின் சாத இதின் யோமி இதின் என்று மாற்றி விடுவார்கள். அடுத்ததாக முகாபலா என்றால் எப்படி பன்மையை காட்டக்கூடிய வாமம் என்பது ஜம்மு அக்கர்லி பன்மையை காட்டுகின்றதோ அதற்கு பகரமாக பெண்பால் பன்மையை காட்டுவதற்காக அலிப்தாவை கொண்டு பெண்பாலை காட்டுவதற்காக ஜம்மு அண்டஸ்ட் அலிப்தாவை கொண்டு வருவார்கள். அதிலே வரக்கூடிய தன்வீனுக்கு தன்வீனை முகாபலா என்று கூறுவார்கள். உதாரணமாக முஸ்லிமாத்தின் என்பதை போல. இப்ப சொல்லப்பட்ட 4க்குமே இஸ்மிற்கு மட்டும் சொந்தமானது. அடுத்ததாக 5வது வரக்கூடிய தன்வீனை தரணும் என்பதாகிறது. இஸ்முக்கும் குறிப்பானது, இஸ்மிற்கும் வரும், ஃபேலுக்கும் வரும். உதாரணமாக இந்த தன்வீனை தரணும் என்றால் முதலில் இந்த தன்வீனை தரணும் என்பதற்கு இவை பைத்திலே ஈரடிக்காகவும் மெட்டு ஒரு ராகத்திற்காகவும் சேர்க்கப்படும். உதாரணமாக கல்லில் லௌமா ஆதிலா வலித்தாவன் கூலியின் அசபுத்து அசாபன் என்று அத்தாவன் அசாபன் என்று தோதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று தோதுவாக
வெட்டுக்கு இந்த தோதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். யா அபத்தா அல்லக்கா அசாக்கன் என்பதிலே அசாக்கன் என்று தன்மீனை தரணும் என்ற அடுத்ததாக நூனு தாக்கீது என்பதாகிறது நூனு முதியாத்தில் தாக்கீதில் முதியத்து தாக்கீது முதாகரி நூனு முதியாத்தில் தாக்கீது முதாரி வல் لتأكيد الأمر والمضارع إذا كان به طلب بإزاء قدر تأكيد الفعل فعலை எப்படி தக்கீதின் மாறியான ஃபேலை எப்படி தக்கீது செய்வதோ அதுபோல முதாரியான ஃபேலையும் அம்ரான ஃபேலையும் தக்கீது செய்வதற்காக அதை தலப் என்பது ஆயிருந்தால் அதை தக்கீது செய்வதற்காக வைக்கப்படுதான் இந்த தாக்கீதுடைய நூன். தாக்கீதுடைய நூன் என்பது இரண்டு வகை, நூனே தக்கீலா நூனே ஹஃபீஃபா. ஹஃபீஃபா என்றால் கடைசியில் எப்பொழுதும் சுக்குன் பெற்றிருக்கும், அதற்கு லயஃபாலன் என்பது இருக்கும். அதற்கு தக்கீலாவுடைய ஹஃபீஃபாவுடைய நூனே ஹஃபீஃபா என்று சொல்வார்கள். அடுத்து சக்கீலாவுடைய நூன், நூனே சக்கீலா என்றால் கடைசியில் எப்பொழுதும் ஷத்து பெற்றிருக்கும், அதை தக்கீலாவுடைய நூன் என்று சொல்வார்கள். இந்த சக்கீலாவான நூனுக்கு எப்பொழுது ஃபத்தஹ் வரும் என்றால் அதற்கு முன்னால் அலிஃப் இல்லை என்றால் இந்த நூனுக்கு ஃபத்தஹ் வரும். உதாரணமாக எதிரி பன்ன என்பதை போல இந்த நூனுக்கு எப்பொழுது கஸ்ரு வரும் என்றால் இதற்கு முன்னால் அலிஃப் ஆகியிருந்தால் இதற்கு கஸ்ரு வரும். எதிரி பான்னி எதிரிபு நான்னி என்பதாக கஸ்ரு வரும். அடுத்ததாக இஸ்திஃபாம், அம்ரு, நஹி, இஸ்திஃபாம், தமன்னி, அரது இவைகளெல்லாம் இந்த தாக்கீதுடைய நூன் அடைவது ஜாயிஸ் ஆகும். ஏனென்றால் இவைகளிலும் இந்த தேடுதல் என்ற மானா ஆகின்றது. உதாரணமாக இதரி மன்ன, லா ததரி மன்ன, ஹல் ததரி மன்ன, லைத்தக ததரி மன்ன, அலா தன்சிலன்ன பினா ஃபதுஷீபு கைரன் என்று இவைகளில் எல்லாம் தாக்கீதுடைய நூன் அடைவது ஜாயிஸ். அடுத்து தாக்கீதுடைய கசமினுடைய ஜவாபிலே தாக்கீதுடைய நூன் அடைவது வாஜிபான நிலையில் நுழையும். எப்பொழுது என்றால் தாக்கீதுடைய நூன் கசமினுடைய ஜவாபிலே தாக்கீது நூன் அடைவது வாஜிபான நிலையில் நுழையும். ஏனென்றால் இந்த தாக்கீது பெரும்பாலும் பேசக்கூடிய இடத்திலே தலப் என்பது ஆயிருப்பதின் தேடப்படுவது என்பது ஆயிருப்பதின் காரணமாக இந்த தாக்கீதுடைய நூன் என்பது கசமுடைய ஜவாபில் வாஜிபான நிலையில் நுழையும். அடுத்து வாஜிபான நிலையில் நுழையும். உதாரணமாக வல்லாஹி லா ஃபஅலுன்ன கதா என்பதாக வல்லாஹி லா ஃபஅல் கஸமுடைய ஜவாபில் வாஜிபான நிலையில் தாக்கீது நூன் நுழையும். வல்லாஹி லா ஃபஅலுன்ன கதா என்பதாக. அடுத்ததாக இந்த தாக்கீதுடைய நூனுக்கு எப்பொழுது ரஃபா கொடுப்பார்கள் என்றால் ஜம்மு முதக்கர்ல தாக்கீதுடைய நூனுக்கு முன்னாடி உள்ளவைக்கு ரஃபா கொடுப்பார்கள். அங்கே வாவு போக்கப்பட்டு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ரஃபா கொடுப்பார்கள். உதாரணமாக எதிரி முன்ன என்பதை போல. அடுத்து இன்னும் நூனுக்கு முன்னால் நூனுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு கம்பு கொடுப்பார்கள். உதாரணமாக என்பதை போல. அடுத்ததாக முகாதபத் பெண்பால் நூனுக்கு முன்னாடி உள்ள இடத்திற்கு கஸ்ரு கொடுப்பார்கள். ஏனென்றால் இங்கே யா போக்கப்பட்டு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக என்பதை போல. அடுத்ததாக இந்த நூனுக்கு இது அல்லாத மற்ற இடங்கள் எல்லாம் நூனுக்கு முன்னால் ஃபத்தஹ் தான் ஆகியிருக்கும். முஃப்ரதிலே நூனுக்கு முன்னால் ஃபத்தஹ் கொடுப்பார்கள் எஃபாலன். ஏனென்றால் நூனுக்கு முன்னால் தம்மு கொடுத்தால் ஜம்மு முதக்கரிலே குழப்பம் ஏற்படும். எனவே நூனுக்கு ரஃபா கொடுக்க மாட்டார்கள். அதுவே கஸ்ரு கொடுத்தால் முகாதபத் பெண்பாலிலே குழப்பம் ஏற்படும் என்பதன் காரணமாக கஸ்ரு கொடுக்க மாட்டார்கள். எனவே நூனுக்கு எஃபாலன் என்று முஃப்ரதான உரிமையில எஃபாலன் என்று ஃபத்தஹ் கொடுப்பார்கள். பெண்பாலிலையும் இருமையிலையும் பெண்பால் பன்மையிலையும் நூனுக்கு முன்னால் நூனுக்கு முன்னால் அலிஃப் வரும். ஏனென்றால் இந்த இருமையை காட்டுவதற்காக அலிஃப் மற்றும் இந்த ஜம்மு அன்னஸ்ல நூல்கள் சந்திக்க கூடாது என்பது தடை என்பதன் காரணமாக தாக்கீதுடைய நூனுக்கு முன்னால் ஒரு அலிஃபை ஒரு லாமை அதிகப்படுத்துவார்கள், ஒரு அலிஃபை அதிகப்படுத்துவார்கள் எதிரிப்பு 4 என்பதாக. அடுத்ததாக சகீலா, அடுத்ததாக ஹஃபீஃபாவுடைய நூனுக்கு இருமையும் எடுக்க மாட்டார்கள், இன்னும் ஜம்மு மன்னஸையும் எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் சகீலாவினுடைய அசலே எப்பொழுதும் கசு கடைசியில் சுக்குன் பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக. எருமை எடுத்தால் எதிரி பாணி என்று சொன்னால் அந்த கசுறு வருவது
வரக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை கசடு செய்யாமல் அப்படியே மூணுக்கு சுக்குன் வைத்துவிட்டு முன்னால் எதிரி மான் என்று சொன்னாலும் இரண்டு சுக்குன்கள் சந்திப்பது தடை என்பதன் காரணமாக அந்த இனிமையும் ஜம்முமாக செய்ய எடுக்க மாட்டார்கள். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. அல்லாஹ்வுடைய கிருபையில் காலையில் 8:30க்கு நிகழ்ச்சியை நாம் துவங்குவதாக இருந்தாலும் மிக சரியாக 8:50க்கு நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினாலும் இப்பொழுது நமக்கு மத்தியில் இந்த ஹிதாயத் நஹ்வை 4 பகுதியாக பிரித்து 4 அமர்வாக பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகள் தங்களுடைய சுய தேவைகள் பல இருந்தும் அவைகளெல்லாம் சிந்தனையை சிதற விடாமல் தேவையில்லாத பேச்சுக்கள், விளையாட்டுகள் இவைகளெல்லாம் குறைத்து எந்த வழி ஆசான்களின் மூலமாக காட்டப்பட்டதோ, ஆசிரியர்களாகிய நாங்கள் இப்படி செய்யுங்கள் என்று நாம் சொன்னோம். ஆசிரியர்களாகிய நாங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்வது, வழிகாட்ட மட்டுமே நம்மளால் முடியும். இந்த பிள்ளைகள் அதே போல ஏனோ தானோ என்று இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக நம்மளால் செய்திருக்க முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் சொன்ன அந்த வழியை முழுமையான முறையில் பின்பற்றி எங்களுடைய முயற்சி குறைவாக இருந்தாலும் அவர்கள் முழு நேரங்களை எடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளையும், எழுத்துக்களையும், சஃபஹாக்கள் பக்கங்கள் இருக்கக்கூடிய குறைகளையும் நிவர்த்தி செய்து, இதற்கு முழு காரணம் அந்த 4 மாணவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம் அவர்களுடைய முஜாஹதா, முயற்சி. அதற்காகத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நம்முடைய மதரசா எத்தனை அரங்கங்கள் நடத்தியிருந்தாலும் உலமாக்களாக இருக்கக்கூடிய நாம், நேற்றைய தினம் கூட ஒரு ஆலிம் பெருந்தகை ஒரு அழகான ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். சிலர்கள் இப்பொழுதெல்லாம் நிறைய இவர்கள் பேச்சாற்றலாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். பேச்சு திறமை இருப்பதெல்லாம் ஒரு ஆலிமுடைய அடையாளம் அல்ல. ஏனென்றால் 15 நாள் கோர்ஸ் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் அப்படி பேச்சு கற்றுக்கொண்டு வந்து அப்படியே பேசுகிறார்கள். சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பேசுவது என்பது அனைவர்களாலும் பேச முடியும், ஆனால் ஆலிம்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகுதி என்பது கல்வி. அந்த எல்லா கல்விகளுக்கும் மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று அரபி இலக்கணம், நஹு என்று சொல்லக்கூடிய அரபு இலக்கணம். அந்த அரபு இலக்கணத்தை தான் நாம் 2ஆம் படிவ முதல் சும்ராவில் இருந்து 3 சும்ராவில் நாம் வைத்திருக்கின்றோம். அதில் 2ஆம் படிவ மாணவர்கள் நம்முடைய ஜாமியாவில் ஒரு சிறந்த ஒரு வரலாற்று சான்றிதழை, ஒரு வரலாறை திருப்பியிருக்கின்றார்கள். காலையில் இருந்து இதுவரை ஆரம்பத்தில் இருந்து மாணவ கண்மணிகள் மிக அழகான முறையில் ஆரம்பத்தில் பேசியவர்களிலிருந்து இறுதியாக பேசியவர் உட்பட மிக தெளிவான முறையில், அழகான முறையில் பேசி வருகை தந்த ஆலிம்கள் உட்பட இங்கு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும், நீங்கள் எல்லாம் ஹிதாயத் நஹ்வை முடித்தவர்கள் தான். அதற்காகத்தான் உங்கள் கையிலேயே கிதாபுகள் கொடுக்கப்பட்டது. நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும், தாரீஃபாத்துகளை கேட்க வேண்டும், மிசால்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த செய்திகள் உங்களுடைய காதுகளுக்கும் வர வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாணவர்களும் கல்வியுடைய விஷயத்தில், குறிப்பாக பாடத்துடைய விஷயத்தில், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு ஆலிமிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஒரு ஆலிமாக வரக்கூடிய 5 ஆண்டுகள் பரிபூர்ணமாக முடித்துவிட்டு வரக்கூடிய அந்த ஆலிமிடத்தில், அதை 7 ஆண்டுகள் முடித்துவிட்ட ஆலிம்களிடத்தில்
அடிப்படையாக இருக்கக்கூடிய நஹு என்று சொல்லக்கூடிய அரபு இலக்கணம் இல்லாததன் காரணமாக கிதாபுகளில் அவர்கள் நுழைய முடியவில்லை, கிதாபுகளை முத்தாலா செய்ய முடியவில்லை, கிதாபுகளை திருப்பி பார்க்க முடியவில்லை. நிறைய மனிதர்கள் ஆலிம்கள் எல்லாம் குறைக்காக அல்ல, சங்கைக்குரிய அப்துல் லத்தீப் ஹசரத் அவர்கள் கூட சில நேரத்தில் பேசும்போது சொல்வார்கள், நிறைய பேர் வாட்ஸ்அப்புகளிலேயும் பேஸ்புக்குகளிலேயும் யூடியூப் போன்றவர்களிலும் யார் யாரோ பேசிய தமிழ் மொழியில் பேசிய பயான்களை அப்படியே கேட்டு அதை அப்படியே பேசுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆலிமுடைய அடையாளம் அல்ல. கண்ணியத்திற்குரிய பாசத்துக்குரிய மாணவர்கள், இன்று பேசக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால் நாம் கிதாபுகளை ஆராய வேண்டும். எந்த விஷயத்தை பேசுகின்றோம், எந்த இடங்களில் அது இருக்கிறது, அதற்கு என்ன ஆதாரம், அந்த வார்த்தை எப்படி இருக்கும், அந்த வார்த்தையுடைய அலங்காரம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பார்த்து பேசக்கூடிய தருவாயில் முதலில் நமக்கு ரொம்ப சந்தோஷம், மனசு ஒரு ஆழ்ந்த சந்தோஷம் ஏற்படும். கேட்டு பேசுவதை விட நம்ம கிதாபில் முத்தாலா செய்து நாம் பேசக்கூடிய சமயத்தில் முதலில் பரிபூர்ணமான 100% ஒரு சந்தோஷத்தை நாம் முதலில் அடைவோம். நாம் எப்போ 100% சந்தோஷத்தை அடைந்து அதை மக்களிடத்தில் பேசக்கூடிய தருவாயில் நம்முடைய வாயில், நம்முடைய பேச்சில், நம்முடைய சொல்லில் ரூஹானியத் என்று சொல்லக்கூடிய முஸன்னிஃபீன்கள் எந்த நல்ல நோக்கத்தில் எழுதினார்களோ அந்த நல்ல நோக்கம் நிறைவேறும், கல்வி பல இடத்தில் போய் சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஆரம்பத்திலிருந்து இதுவரை மிகப்பெரிய ஒவ்வொரு சுற்றுவிற்கும் நம்முடைய ஜாமியாவுடைய சங்கைக்குரிய மூத்த உஸ்தாத்மார்கள் எல்லாம் அழகான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நடுவுகளாக இருந்து இந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய தகவலை காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு அவர்களும் பொறுமை காத்து இவ்வளவு நேரம், அதே நேரத்தில் மாணவ கண்மணிகளாகிய நீங்களும் இவ்வளவு நேரம் இந்த நஹுடைய விஷயத்திற்காக நாம் பொறுமையாக இருந்து காது கொடுத்து கேட்டதற்கு ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் அனைவரும் நாஃபி என்று சொல்லக்கூடிய பிரயோஜனமான கல்வியை வல்ல அல்லாஹ் வழங்குவானாக. இல்ம லதுன்னி என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் வல்ல அல்லாஹ் வழங்குவானாக. அதே நேரத்தில் பேசிய இந்த 4 மாணவ கண்மணிகளுக்கும் கிதாபுகளை முழுமையாக காலையிலிருந்து இது முடித்து கொடுத்த இந்த 4 மாணவ கண்மணிகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னால் இரவு சின்னம் வழங்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய ஷேஃப்னா வருகை தருவார்கள். நிர்வாக பெருமக்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் இவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் இவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் என்பதில் நான் ஆதரவளிக்கின்றேன். வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசிய அனைவர்களுக்கும் சிறப்பான பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.